அவங்க ஒருவராக ட்ரைவ் பண்ணி இங்கே வந்து காலவாசலேருந்து நேராக அங்கே போயிட்டாங்க. கோரிப்பாளையம்லாம் போய் சுற்றி அடித்து வந்ததுனால கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். இன்னும் காலவாசலேருந்து இங்கிட்டு ரொம்ப பக்கம் கூடநகர் வழியாக வந்தால் எவ்வளோ ஒரு 10 நிமிஷம் அல்லது 10 நிமிஷத்தில் வந்துடலாம். ஆனாலும் கூட கடவுள் கிருபையாக நடத்தின தயவுக்காக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? என் பர்வதத்துக்கு நீ வா. நாம் கர்த்தருடைய பர்வதத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவர். பர்வதத்தில் நடக்கக்கூடிய மேலான காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். தொடர்ந்து நடத்துவாராக. இப்பொழுது மிகுதியான பகுதியை பாஸ்டர் அவர்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்க எல்லார் கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போமா? சத்தமாக. Jesus, praise God, hallelujah. நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. Praise God, Jesus, Jesus, thank you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல பகல் நேரத்திலும் உங்களோடு கூட நின்று ஆண்டவருடைய பணியை செய்ய ஆண்டவர் எனக்கு பாராட்டின தயவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். என்னை அன்போடு கூட அழைத்த அன்பு தகப்பனாருக்கும் குடும்பத்தாருக்கும் திருச்சபை மக்களாம் உங்கள் எல்லோருக்கும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அவருடைய ஆதீன திட்டத்தின்படியே நம்மை அவருக்கு பிள்ளைகளாக இருக்கும்படி அழைத்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை குறித்து அவர் தமது உள்ளங்கைகளில் ஆச்சரியமானவைகளை வரைந்திருக்கிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய நினைச்சிருக்கிறாரோ அது நிச்சயமாக நடக்கும். அது தடைபடாது. அதை தடுக்க எத்தனை வல்லமைகள் இந்த உலகத்தில் எழும்பினாலும் ஒருவேளை தாமதமாகலாம், ஆனால் தடைபடாது. கண்டிப்பாக அது நிறைவேறி முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் தேவன் நம்மோடு பேசும்படி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். நான் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். 22, 23, 24 வசனங்கள். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். இந்த வசனங்களை நீங்கள் பல முறை படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆமாம், நான் இங்கே மனிதர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். ஆமேன். அவர்களுக்கு ஆமேனும் அல்லேலூயாவும் சொல்ல முடியும் என்றும் நான் நம்புகிறேன். நான் ஃபேன்களுக்கு, சுவருக்கு, ஜன்னல்களுக்கு பிரசங்கிக்க வரவில்லை என்றும் நம்புகிறேன். அவர்கள் அவ்வப்போது நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம், உயிரோடு தான் இருக்கிறோம் என்பதை நிரூபிப்பார்கள் என்றும் நம்புகிறேன். நீங்கள் கணவன் மனைவிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், மனைவி கணவன்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், யார்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் கூட கொடுக்கலன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள்கிட்ட எந்த மேட்டரையும் பேச முடியாது. நான் சொல்கிறது சரிதானே? கட்டின புருஷனாக இருந்தால் கூட பொண்டாட்டி காது கொடுத்து கேட்டால் தான் அவர் மனைவிக்கிட்ட ஒரு காரியத்தை பேச முடியும். அவ்வளோதான், சிம்பிள். ஆமாம். ஓ, பிரசங்க நேரமா உங்கள் இளமாய் கொடுத்துட்டாங்களா, அடுத்து நீ பேசுவியா, பேசிட்டு போ, நல்ல நேரம்டா, கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கலாம்டா, கண்ணை மூடிக்கிட்டு தூங்கலாம், கண்ணை மூடாமையும் தூங்கலாம்டா அப்படின்னு உட்காந்துருந்தா நான் தான் பேசி பேசி செத்து போவனே ஒழிய உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் நன்மையும் வரப்போகிறது
பிரசங்கம் பண்ணுறவனுக்கு என்ன பலன்னா, பிரசங்கம் கேட்குறவங்கள வச்சு தான் பலன். பிரசங்கம் கேட்குறவங்க விருப்பத்தோடு கேட்டால் ஆவியானவர் பேசுவார். அவங்க விருப்பம் இல்லாமல் உட்காந்துருந்தா பிரசங்கம் நடக்கும், ஆவியானவர் இருக்க மாட்டார். அவர் என்ன செஞ்சிருவார், கிளம்பிடுவார். ஆனால் நான் போக முடியாது. என்னை தான் கூப்பிட்டுருக்காங்க, நோட்டீஸில் எல்லாம் போட்டிருக்காங்க, நீங்கள் கேட்க மனம் இல்லாமல் இருக்கிறீர்கள், அதனால் நான் கிளம்புகிறேன் அப்படின்னு எந்த பிரசங்கியாரும் போக மாட்டாங்க. அவங்க 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அடித்து கதறி கத்தி ஏதோ ஒன்றை பண்ணிட்டு தான் போவாங்க. ஆனால் அதில் பிரசங்கியாருக்கும் நன்மை இல்லை, பிரசங்கம் கேட்குறவங்களுக்கும் நன்மை இல்லை. ஆமேனா? பல சமயங்களில் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். கத்திட்டு எனக்கு தெரியும், ஒரு 5-10 நிமிஷத்துலேயே பரிசுத்தாவியானவர் கிளம்பி போயிட்டாரான்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நான் பிரசங்கத்தை முடிச்சுட்டு ரூமுக்கு போவேன், பயங்கரமாக சிரிப்பார். ஸ்டான்லி, அது எப்படா ஒன்றால் மட்டும் முடியுது? தோதரா, பரவாயில்லடா, 1.5 மணி நேரம் பேசிட்டு தான் வந்த இல்லை? எல்லாம் உம்முன்னு இருந்தாங்க, முகத்தை வீங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க, முறைச்சிக்கிட்டு இருந்தாங்க, ஒருத்தருக்கும் ஆமேனை காணும், அல்லிலியாவை காணும், ஆனாலும் பேசிட்டேன். பரவாயில்லடா, அதனால தான் உன்னை பல இடத்துல கூப்பிட்றாங்க போல தெரியுது. என்னால் முடியலடா, நான் கிளம்பி வந்துட்டேன்டா அப்படின்னு பல முறை என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி மத்தியானமும் அப்படி சொல்லிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமேனா? அது என்னமோ தெரியல, ஒவ்வொரு பிரசங்கத்துக்கு முன்னாடியும் நான் இந்த மாதிரி அப்படி பேசி வாங்கன்னு கூப்பிட்டு அதுக்கு பிறகு தான் பேச வேண்டியதாக இருக்குது. தோத்திரம் இருக்கிறீங்களா? நல்ல காஞ்ச விறகு நெருப்பு பக்கத்தில் கொண்டு போகிறதுக்குள்ளே பற்றிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி சபை நனைஞ்சு துவஞ்சி தோத்திரம் பதத்து போய் கிடக்கிறதுனால தான் ஊதி ஊதி ஒரே புகையாக தள்ளி தோத்திரம் சில சமயம் பிரசங்கம் முடியும் போது தான் பற்றிக்குது. தோத்திரம் 1.5 மணி நேரமும் ஊத வேண்டியதாக இருக்குது. நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்பா சீக்கிரம் வரப்போகிறாரு. நம்ம சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது. பெருசாக நம்ம ஒன்றும் சாதிச்சிடல. தேசம் இன்னும் ஆண்டவர் அறியாமல் கிடக்கு. அந்தகாரங்கள் கொக்கரிச்சுக்கிட்டு கிடக்கு. பிசாசினுடைய கிரியைகள் தேசத்தில் பெருகிட்டு கிடக்கு. இளம் தலைமுறையெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியாத பரிதாபகரமான நிலையில் நிற்கிது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் கர்த்தர் சபையை நம்பி இருக்கிறார். சபைக்குள்ளிருந்து தான் யாருங்கிறத தேசத்தில் நிரூபித்து காட்ட துடிக்கிறார். அப்போ சபையும் உயிரற்ற நிலையில் உட்கார்ந்துருக்கிறத அவர் விரும்புறதில்லை. உற்சாகமாக இருந்தால் பரிசுத்தாவியானவர் சந்தோஷப்படுவார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். சிலர் ரொம்ப காலம் சர்ச்சுக்கு வர்றவங்களாக இருந்தால் அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அவங்க சீனியரு, ஒரு மாதிரி சீரியஸாகவே இருப்பாங்க. ஆமாம், சீனியர்லாம் சீரியஸாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியத்தை சொல்லவா? கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரகசியம் தெரிஞ்சிருக்கும். சீரியஸாக இருந்தால் சீக்கிரம் போயிடுவாங்கன்னு அர்த்தம். அதாவது சீரியஸாக இருந்தால் அவங்கள காப்பாற்ற முடியாது, சீக்கிரம் நெஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. ஹலோ, வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்குது. ஒருத்தன் மூத்தவன், ஒருத்தன் சின்னவன். அப்படி தான் இருக்கணும். மூத்தவன் ஒரு 5ஆம் கிளாஸோ 4ஆம் கிளாஸோ படிக்கான். சின்னவன் அவன் இப்போ தான் ஒரு 2 வயசு புள்ளன்னு வச்சுக்கிறோம், இல்லாட்டி 1 வயசு புள்ள. அவங்க அப்பா வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வராரு. மூத்தவனை கூப்பிட்றாரு, ஏலே சுரேஷே அப்படிம்பாரு. அவன் எங்கேயாவது ரொம்ப பிஸியாக, வீட்டுக்குள்ளே தான் ஆனால் பிஸியாக இருப்பான். வர்றேன் டாடி அப்படிமா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வரவே மாட்டான். ஏன்னா அவங்க ஏதாவது பந்தன் நோண்டிக்கிட்டு இருப்பான், இல்லைன்னா அவன் ரிமோட்டை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பான், ஏதாவது விளையாண்டுக்கிட்டு இருப்பான். ஏதாவது ஒன்று அவன் கவனம். நம்ம டாடி தானே வந்திருக்கிறாரு, பொறுமையாக பார்த்துக்குருவோம், இப்போ என்ன வர்றேன் டாடி அப்படிமா. அவன் அவன் காரியத்திலே சீரியஸாக இருப்பான், சீரியஸாக. ஆனால் அந்த சின்ன பையன் இருக்கான் பாரு, அவங்க அப்பா வந்த உடனே அவனுக்கு வர்ற எக்ஸைட்மெண்ட்டுக்கு அளவே இருக்காது. அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்னு அதை தூக்கி போட்டு டாடி அப்படின்னு தக்க பக்கன்னு ஓடியாருவான். அவங்க அப்பாவுக்கு
ஒருவேளை வெளியில் போயிட்டு 1008 டென்ஷனோட வீட்டுக்குள்ளே வந்தால் கூட இந்த சின்ன பிள்ளை அவரை நோக்கி பரவசமாக ஓடி வரதை பார்த்த உடனே அவருக்கு இருக்கிற எல்லா டென்ஷனும் அவரை விட்டு போயிடும். அப்படியே அவனை அள்ளி தூக்குவாருங்க தோதரன். அவனை தூக்குவார், அவன் அப்பா கையில் இருக்கிற பைய தூக்கிடுவான் தோதரன். இது ஒரு சிம்பிள் உதாரணம். இதுதான் திருச்சபையிலையும் தேவன் எதிர்பார்க்கிறாரு. நம்ம 1008 சீனியராக இருந்தாலும் அவர் சமூகம்னு வந்துட்டா எக்ஸைட்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது. ஜப நேரமா, பிரசங்க நேரமா அப்படிங்கிற மாதிரிலாம் போஸ் கொடுக்கக்கூடாது. 1.5 மணி நேரம் ஆராதனையோ 2.5 மணி நேரம் ஆராதனையோ ஒவ்வொரு நொடியும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு கர்த்தர் ஏதோ ஒன்று எனக்கு சொல்ல போகிறாரு, என் கூட பேச போகிறாரு, என்னை பலப்படுத்த போகிறாரு, என்னை ஆசீர்வதிக்க போகிறாரு, என்னை உருவாக்க போகிறாரு, எனக்குள்ள பெரிய மாற்றங்களை தரப்போகிறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கும்போது தான் ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயாவா, ஆமேனா. யோசேப்பு கனிதரும் செடி அப்படின்னு அவங்க அப்பா சொல்றார். யாக்கோபினுடைய மரண காலம், மரணம் நெருங்கி கொண்டிருக்கிற இறுதி நாட்கள், தன்னுடைய குமாரர்கள் எல்லாம் கூடி வர சொல்றார். வாங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்கணும். எல்லாம் குடும்பம் குடும்பமா வந்து நிற்கிறான். அப்போ ஒவ்வொரு குடும்பத்தையா ஆசீர்வதிச்சுட்டு வரும்போது யோசேப்பின் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அப்ப சொல்றாரு, நீ பலன் தருகிற கனி தருகிற செடி, உன்னால பயன்படாம பலன் தராம கனி கொடுக்காம இருக்கவே முடியாது. நீ காஞ்சு போன செடி இல்லை, நீ கனி தருகிற செடி. நீ உலர்ந்து போன செடி இல்லை, நீ உபயோகம் உள்ள செடி. அப்படின்னு யோசேப்பு குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம கிட்ட ஒவ்வொரு நாளுமே பலனை கனிய கர்த்தர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு ஆமேனை கூட நான் ஏன் அதை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, அது எனக்கு இல்லை, நீங்க அடுத்த வார்த்தையை கேட்கறதுக்கு அந்த ஆமேன் உங்களை உற்சாகப்படுத்தும். அடுத்த வார்த்தையை தேவன் உங்களுக்கு சொல்வதற்கு பரலோக தேவனை அது உற்சாகப்படுத்தும். உங்க பக்கத்தில் இருக்கிற ஆளு ஒருவேளை உறங்குற ஆள் மாதிரி இருந்தா நீங்க போடுற ஆமேன் அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க உற்சாகப்படுத்தும். எல்லாத்துக்கும் மேல சர்ரா என்ன ஆனாலும் பரவாயில்லடா, நம்ம இன்னைக்கு வார்த்தையை முழுசா பிரசங்கம் பண்ணுவோம்டான்னு பிரசங்கம் பண்றவனுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஒத்த ஆமேன் எத்தனை வேலையை செய்துவாரு, ஆனா அப்படின்னு உட்கார்ந்துருக்கப்படாது. கையை வைத்துராமேனா. யோசேப்பு, நீ ரூபன் மாதிரி கிடையாதுரா, நீ உன் கூட பிறந்த மத்த அண்ணன்மார் மாதிரி கிடையாதுரா, நீ கனி தருகிற செடி, நீ பலன் கொடுக்கிறவன், நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமானவன், உன்னால மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உன்னிடத்தில் இருக்கிற கனிகளை மற்றவர்கள் பறித்து உண்பார்கள், அவர்கள் பலன் கொள்வார்கள், அவர்கள் நன்மை அடைவார்கள் அப்படின்னு யோசேப்பு குடும்பத்தையும் யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கூட என்ன பேச விரும்புகிறார்? நேற்றுக்கு சொன்னார், பர்வதம் வா. ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு சொல்லுகிறார், பலனை தா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நேற்றுக்கு சொன்னார் பர்வதம் வா, இன்னைக்கு சொல்றார் பலனை தா. நாம் பலன் தருகிற செடிகள், நாம் யோசேப்பு. ஆண்டவர் நம்மளை நோக்கம் இல்லாமல் ரட்சிக்கவில்லை. நான் ஒரு வார்த்தை சொல்வேன், கோச்சு கூடாது. நம்ம அப்பா தோத்திரம் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுல
அவருக்கு ஒரு சுயநலம். அந்த வார்த்தைக்காக தான் சொன்னேன், கோவிச்சுக்காதீங்கன்னு. நம்முடைய ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாருன்னா அவருக்கு ஒரு சுயநலம் இருக்குது. அதனால தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். என்ன சுயநலம்? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற பிறர் நலம். நம்மளை ஆசீர்வதிக்கிறாருன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் அதை பார்ப்பான், நம்ம சொந்த பந்தங்கள் அதை பார்ப்பான். பாடுறா, எப்படி கிடந்த குடும்பம், எப்படி இருந்த அக்கா, எப்படி இருந்த அண்ணன், இன்னைக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் ஆயிட்டாங்களே. அது காரணம் இவங்க அந்த கத்தர்ன்ட்டு போறாங்க பாரு, அந்த ஏசுன்னு சொல்றாங்க பாரு, அவரை தாண்டா இவங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு. ஒருவேளை அக்கா நம்மகிட்ட சொல்லலாட்டா கூட, சர்ச்சுக்கு வான்னு நம்மளை கூப்பிடலாட்டா கூட, சாட்சியை நம்மகிட்ட பகிர்ந்துக்கலாட்டா கூட, உண்மை அதுதானே. அவங்க ஆண்டவரை தேடுறதுனால தான் அந்த இயேசு தான் அவங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரு. அந்த அக்கா கூப்பிடலாட்டாலும் நாம் அந்த இயேசுவை தேடி போவோம்டான்னு நம்ம ஆசீர்வாதத்தை பார்த்தாகிலும் 4 பேர் சர்ச்சுக்கு வரணுங்கிற நோக்கத்தோட தான் கர்த்தர் நம்மளா ஆசீர்வதிக்கிறாருங்க. அம்மா காலையில் எனக்கு இட்லி கொடுக்கும்போது ஹார்லிக்ஸ் வேணுமா பூஸ்ட் வேணுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா அந்த பிரசங்கத்துக்கு முன்னாடி நீங்கள் ஹார்லிக்ஸ் கொடுத்தாலும் சரி பூஸ்ட் கொடுத்தாலும் சரி அது உங்கள் சாய்ஸு. ஏதாவது ஒன்று பிரசங்கத்துக்கு முன்னாடி கொடுங்கம்மா, எனக்கு கொஞ்சம் பலனாக இருக்கும்னு சொன்னேன். நான் உட்கார்ந்த உடனே எனக்கு ஒன்று தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் அதிகமாக அது குடிக்காதனால குடித்த உடனே இதுக்கு ஹார்லிக்ஸ் பூஸ்ட்லாம் கண்டுபிடிச்சிக்கிற மாட்டேன். ஆனால் ஒன்று குடித்தேன், தோத்துறேன், நல்லா இருந்துச்சு. எனக்கு என்னென்னா ஹார்லிக்ஸோ பூஸ்ட்டோ எனக்கு தேவையில்லை போல். முன்னால் உட்காந்துக்கிற உங்களுக்கு ஆளுக்கு ஒன்று கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு நான் யோசிக்கிறேன். தோத்துறேன். பிரசங்கம் பண்ணுற எனக்கு கூட பலனாக இருக்குது, தோத்துறேன். ஆனால் கேட்குற உங்களை பார்த்தா ஆத்தாடி எனக்கு நான் அடுத்த ஒரு 3 நிமிஷத்துலேயே பிரசங்கத்தை முடிச்சுட்டு ரூமுக்கு ஓடிடலாமான்னு தோணுது. அவ்வளவு பரிதாபமாக உட்காந்துருக்கீங்க. ஆமாம், வேணா மொத்தமாக ஒரு ஃபோட்டோவும் ஆளாளு முகத்தை ஒரு ஃபோட்டோவும் எடுத்து வரிசையாக ஃப்ரேம் பண்ணி அப்படி சர்ச்சில் வைக்கலாம். தோத்துறேன். என்ன பேச்ச காணோம்? ஒருத்தர் சண்டையா சர்ச்சுக்குள்ள? இல்லை. பாஸ்டர்ப்பா கூட சண்டையா? இல்லை. புருஷன் பொண்டாட்டிகளுக்குள்ள சண்டையா? இல்லை. இருக்கும், எப்படி ஒத்துக்குருவோம்? இல்லட்டா ஆவியானவரோட சண்டையா? தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் அந்த சோகம் மாறுவதாக. நேற்றுக்கு சாயங்காலமும் அதான் எனக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. எலியாவே உன் சோகத்தை விட்டு பர்வதத்தை விழுந்த பர்வதத்துக்கு என்ன செய்ய வா. தோத்திரம். ஏன்னா நீ பலன் கொடுக்க வேண்டியவன். நாம பிறருக்கு ஆசீர்வாதமா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதியாமத்தில் ஆபிரகாம ஆதியாமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள்ல ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது குறிப்பாக 2ஆம் வசனத்தில், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ என்னவா இருப்ப? ஆசீர்வாதமாய் இருப்பாய். இப்போ இந்த ஆசீர்வாதமாய் இருப்பாய்ங்கிற வார்த்தையை நம்ம 2 கோணத்தில் எடுத்துக்கலாம். நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் அப்படின்னா நான் நல்ல வீடு வசதியோடு இருப்பேன், எனக்கு நல்ல வேலை இருக்கும், எனக்கு நல்ல வருமானம் இருக்கும், எனக்கு நல்ல கார் இருக்கும், மனைவி இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, எல்லா நன்மைகளும் எனக்கு இருக்கும், எல்லா ஐஸ்வர்யமும் எனக்கு இருக்கும், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் அப்படின்னும் எடுத்துக்கலாம். ஹலோ. இன்னொரு கோணத்தில் நானே என் கூட பிறந்தவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், என் தெருவுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், என் கிராமத்துக்கு பட்டணத்துக்கு தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் பிறருக்கு என்னவா இருப்பேன்? ஆசீர்வாதமாக இருப்பேன். இங்கிலீஷ் பைபிளில் யூ ஷால் பி எ பிளஸ்ஸிங் அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு. அதாவது பொண்ணு பொருள் வெள்ளி பணத்தோட அப்படி சொல்லாமல், முதல் வகையை சொல்லாமல், நீ ஆசீர்வாதமாய், நீயே ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பாய். நாம் இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோசேப்பு குடும்பத்தை பாருங்க, யோசேப்பை பாருங்க.
அவன் எதுக்கெல்லாம் ஆசீர்வாதமா இருந்தான் அப்படின்னு ஒரு 4 விஷயம் சொல்றேன். தரிசனத்திற்கு ஆசீர்வாதமானவன். சொல்லுங்க. பலன் தருகிற யோசேப்பு, ஆசீர்வாதமான யோசேப்பு. எதற்கு ஆசீர்வாதமானவன்? தரிசனத்துக்கு. முதல்ல பாயிண்ட சொல்லிடுறேன். ரெண்டாவது, தன் சகோதரருக்கு ஆசீர்வாதமானவன். நீங்க சொல்லித்தான் ஆகணும். தன் சகோதரருக்கு ஆசீர்வாதமானவன். ஆமென். மூன்றாவது, தோத்திரம், மூன்றாவது, தலைமுறைக்கு ஆசீர்வாதமானவன். சொல்லுங்க. நாலாவது, தகப்பனுக்கு ஆசீர்வாதமானவன். நீ யோசேப்பு லைஃப்பை படிச்சிருப்பீங்க. யோசேப்பு லைஃப்பை தெரியல அப்படின்னா விசுவாசின்னு சொல்லவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது யோசேப்பை தெரியாத விசுவாசி இருக்க வாய்ப்பே இல்லை. அவன் லைஃப்பை தெரியாமல் நம்ம இருக்க வாய்ப்பே இல்லை. தரிசனத்திற்கு அவன் ஆசீர்வாதமானவன். என்ன தரிசனம்? ஆதியாகமம் 37 அதிகாரத்தில் 7ஆம் வசனம் 9ஆம் வசனம். இந்த 2 வசனத்தில் ஆண்டவர் 2 சொப்பனங்களை கொடுக்கிறாரு. 11 அரிக்கட்டு, இவன் அரிக்கட்டுக்கு முன்னால் தாழ விழுது, இவன் அரிக்கட்டு மட்டும் நிமிந்து நிற்குது. அப்புறம் சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்களும் இவனை என்ன செய்தான்? வணங்குதான். இப்படி 2 தரிசனம் தேவன் தர்றாரு. தேவனுடைய தரிசனம். அது யோசேப்புடைய தரிசனம் இல்லை, அது தேவனுடைய. நாளொன்று வந்தது, நிறைவேறிச்சா, நடந்துச்சா? இப்போ அதுலேயும் 2 ஆங்கிளில் பார்த்துக்கலாம். எப்படி? யோசேப்பு இந்த சொப்பனத்தை பார்த்தோன்னே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறாரு, 11 அண்ணன்மாரும் நமக்கு முன்னால் விழுந்து வணங்க போகிறாங்க, நம்ம பெரிய ஆளாக போகிறோம். தப்பு இல்லை. சூரியனும் சந்திரனும் அப்பா அம்மா 11 அண்ணன்மாரு தம்பி எல்லாரும் சேர்ந்து நம்மளை வணங்குற அளவுக்கு நம்ம மேன்மையாக இருப்போம் அப்படின்னு அவன் நினச்சிருக்கலாம். அதுதான் தரிசனத்தின் அர்த்தம். இல்லை என்றும் சொல்ல முடியாது. அது நடந்துச்சு, நிறைவேறிச்சு. ஆனால் யோசேப்புக்கு இந்த தரிசனத்தை குறித்து இப்படி ஒரு பார்வை இருந்திருக்கலாம். ஆனால் தேவனுக்கு அந்த தரிசனத்தை குறித்த பார்வை என்ன தெரியுமா? பஞ்சகாலம்னு ஒன்று வரப்போது, அந்த காலத்தில் ஒட்டுமொத்த உலகமும் பாதிக்கப்பட போது. ஆனால் அவர் முன் குறித்த இஸ்ரவேல், இஸ்ரவேல்னா யாக்கோபு, யாக்கோபின் பிள்ளைகள் கிட்டத்தட்ட 70 பேர், அவர்கள் அந்த பஞ்சத்தில் பாதிக்கப்படக்கூடாது. அந்த இஸ்ரவேலுக்குள்ளதான் ஒரு யூதா இருக்கிறான். அந்த யூதாவுக்குள்ளதான் யூத கோத்திரத்தின் சிங்கம், மனுக்குலத்தின் இரட்சகர் இயேசு இருக்கிறார். பரலோகத்தின் மகா பெரிய திட்டம் இருக்கிறது. அதனால அந்த இஸ்ரவேல் சந்ததியார் பாதுகாக்கப்படணும். அதுக்காக யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போய் பார்வோனுக்கு அடுத்த சிங்காசனத்தில் அவனை உட்கார வச்சு, தோத்திரம் தானியத்தெல்லாம் சேர்க்க வச்சு, பஞ்ச காலத்தில் அவனுக்கு தோத்திரம் தானியத்தை கொடுக்கிற உத்தரவாதத்தை தந்து அவனை பயன்படுத்தணும். அந்த சமயத்தில் தன் ஜனம் இஸ்ரவேலர் பாதுகாக்கப்படணுங்கிறது தான் அந்த சொப்பனத்தை குறித்த முழுமையான தேவனுடைய திட்டம். அல்லையா? சொல்லுங்க. எனக்கு ஒரு வேலையை தர்றாரு, எனக்கு ஒரு பணத்தை தர்றாரு, எனக்கு ஒரு பிசினஸ் தர்றாரு, எனக்கு ஒரு நன்மையை தர்றாரு அப்படின்னு நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஓ, கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார், எனக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாரு, பணத்தை கொடுத்துட்டார், எனக்கு நன்மையை தப்பு இல்லை, சந்தோஷம். அது நம்ம பார்வை, அதுவும் தப்பு இல்லை, கரெக்டாக தான் பார்க்குறோம். கர்த்தர் தான் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நம்ம சாப்பிட்றதுக்கு தான் நமக்கு தர்றாரு, கார் நம்ம ஓட்டுறதுக்கு தான் கொடுக்குறாரு, வீடு நம்ம தூங்குறதுக்கு தான் தர்றாரு, காசு நம்ம செலவு பண்ணுறதுக்கு தான் கொடுக்குறாரு, நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறது தான் தர்றாரு. இல்லைன்னு நான் சொல்லலை, தோத்துறான். இது நம்முடைய பார்வை. ஆனால் அதில் தேவனுடைய பார்வைன்னு ஒன்று இருக்கு. என்ன? நமக்கு கொடுக்குற பதவியாக இருக்கட்டும், நமக்கு கொடுக்குற வேலையாக இருக்கட்டும், நமக்கு கொடுக்குற பணமாக இருக்கட்டும், நமக்கு கொடுக்குற குடும்பமாக இருக்கட்டும், நமக்கு கொடுக்குற மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், ஸ்தானமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது மற்றவர்கள் தேவன் யார் என்று அறியவும், மற்றவர்கள் தேவனுடைய அன்பின் பக்கம் திரும்பவும், அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படவும், தேவனுக்கு அதனால் ஒரு ஆதாயம் உண்டாக இருக்கவும் கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட நன்மைகளை தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நாம் சுயமாக மட்டும் அனுபவிக்க தேவன் நமக்கு எதையுமே தரவில்லை. அல்லேலூயா சொல்ல மாட்டிய? ஆமெனா?
எனக்கு ஒரு மனைவியை தர்றாரா, அவர் பர்பஸ் நிறைவேறதுக்காக. எனக்கு 2 பிள்ளைகளை தர்றாரா, அவர் நோக்கம் நிறைவேறுவதற்காக. எனக்கு ஒரு ஜாபை கொடுக்கிறாரா, அவர் திட்டம் நிறைவேறுவதற்காக. இந்த மைண்டு, இந்த சிந்தனை வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் வரணும், வந்து தான் ஆகணும். ஆமேன் வர்றதே இங்கே ரொம்ப கஷ்டங்கும்போது நான் சொல்கிறேன், இந்த சிந்தை வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது நீங்கள் அப்படியே பழகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அப்பாட்ட கேட்டால், ஏன்பா ஒரு மாதிரி இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க போலியே, நீங்கள் வாரம் பல வருஷமாக இப்படி படுவீங்க போலியே அப்படின்னா ஒரு சிம்பிளாக ஒரு பதில் எனக்கு சொல்லுவார், பழகிருச்சுப்பா தோத்தரம் அப்படிம்பாரு. நான் சொல்லுவேன் அவர்கிட்ட திரும்பி, நான் பழக மாட்டேன்ப்பா அப்படிம்பேன். அல்ல சொல்லுங்க, என்னால் அப்படி பழக முடியாது பாம்பேன். ஆமேனா ஏங்க, நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன்பா டெட் பாடிட்டியாக போய் பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னு. அந்த யவீரு மக செத்து போயிட்டாளா, அவளை பேசி எழுப்பி விட்டுருவார். அந்த நாயின் ஒரு விதவன் மகன் பாடையில் இருப்பான், அவனையும் எழுப்பி விட்டுருவார். ஒருத்தனை அடக்கம் பண்ணி 4 நாளாச்சு, அங்கே போய் நின்று பேசி அவனை கூப்பிடுவார், வெள்ளவா லாசருவே அப்படிம்பார். அவனும் வந்துடுவான். அப்போ நான் கேட்டேன், என்ன நீங்கள் டெட் பாடிட்டியாக பேசுகிறீங்க? அவர் சிம்பிளாக, அது ஒன்று தாண்டா உருப்படியாக என் சத்தத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னாரு. மனுஷனாக இருந்தால் புரியும்னு நினைக்கிறேன், மனுஷனாக இருந்தால் புரியும். அவர் சொன்னார், அது ஒன்று தாண்டா உருப்படியாக என் சத்தத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது, அதனால் நான் டெட் பாடிகிட்ட பேச விரும்புகிறேன்டான்னாரு. நீ உசுரோடு இருக்கிறவங்கள்ட்ட பேசுகிற, டெட் பாடி மாதிரியே உட்காந்துருக்குறாங்க. நான் டெட் பாடிகிட்ட பேசுகிறேன், அவங்க உசுரோட எழும்பி வந்துடுறாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்காக நான் உங்களை சொன்னார்லாம் சொல்ல மாட்டேன், நான் பொதுவாக பேசுகிறேன். அல்லையே சொல்லுங்க, இருக்கிறீங்களா? நாளைக்கு நீங்கள் 2 ரூம் மைக் பிடிச்சி பிரசவம் பண்ணும்போது தான் என் வலி என்னன்னு உனக்கு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ தெரியும், தெரியாமல் விட மாட்டேன். கத்தருக்கு சொத்துறேன், கத்தருன்னு விட மாட்டார். அதனால தான் இன்றைக்கி அந்த ஊழியக்காரர் அப்படி வருத்தத்தோடு பேசினார் போல. 2 பேரையும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிற நாள் வரும். தோத்துறோம், அது உனக்கான தீர்க்க தரிசனம், பிடிச்சிக்கோ. இல்லையா சொல்லுங்க. ஆமேனா பாரு என்ன பாடுபடுறேன்னு, ஆமேனை வர வைக்கிறதுக்கு. அப்போ தேவன் நமக்கு தருகிற எல்லாமே அவருடைய நாம மகிமைக்காக. எஸ்தரை சிங்காசனத்தில் உட்கார வச்சது, சில்க்குன்னு ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு, தோத்துறோம் சிக்கு புக்கு சக்கு புக்குன்னு போஸை கொடுத்துக்கிட்டு, கண்ணாடிக்கு முன்னாடி நின்று டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு, புடவையை போட்டு போட்டு பார்த்து அப்படியே கண்ணாடிக்கு முன்னாடி போஸ் கொடுத்துக்கின்னு இருக்கிறதுக்கு இல்லை. அல்லையே சொல்லுங்க. அப்போ நல்ல அரண்மனையில் இருக்கிற சோத்தை தின்னுட்டு உருளைக்கிழங்கு மாதிரி உருண்டையா வலது பக்கத்துலையும் இடது பக்கத்துலையும் வீங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை. என்ஜாய் அப்படின்னு என்ஜாய் பண்ணுறதுக்கு இல்லை. ஆமை கரெக்ட்? அல்லேலூயாவா? இன்னைக்கு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு. என்ஜாய் என்ஜாய், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இதை என்ஜாய் பண்ணலாம், அதை என்ஜாய் பண்ணலாம். சர்ச்சை செலிப்ரேஷன் சென்டர்ன்றான், குழியை தோண்டி புதைக்க. அல்லையா சொல்லுங்க. எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் நான் சாப்பிட்றதுக்கு தான் இல்லைன்னு இல்லை, நான் உடுத்துறதுக்கு தான் இல்லைன்னு இல்லை, என் தேவைகளுக்கு தான் இல்லைன்னு இல்லை. ஆனால் அரண்மனைக்குள்ள எஸ்தர் அனுப்புறது, அங்கே போய் புதுசு புதுசாக ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிறலாம், அங்கே போய் இருக்கிற சோத்தை தின்னுக்கிறலாம், அங்கே போய் இருக்கிற ஆசீர்வாதங்களெல்லாம் அனுபவிச்சுக்கலாம். ஆனால் அதுக்காக எஸ்தர் அரண்மனைக்குள்ள அனுப்பல. ஆமானின் சதி திட்டத்தை உடைச்சு அகாஸ்வேரு சமூகத்தில் நின்று யூத ஜனத்திற்காக மன்றாடி, அழிவுக்கென்று முன்குறிக்கப்பட்டிருக்கிற, திட்டம் செய்யப்பட்டிருக்கிற அந்த 127 தேசத்தில் இருக்கிற யூத ஜனத்தை ஒரே ஒரு மனுஷியாக விடுதலை செய்து காப்பாற்ற வேண்டும் என்கிற கர்த்தருடைய திட்டம் நடக்கத்தான் அவளை அரண்மனைக்குள்ளே அனுப்பினார். புரியுதுங்களா? எதையுமே நம்ம ஆங்கிள்லே எடுத்துக்கிறோம். ஆண்டவர் ஒன்று தப்புன்னு சொல்ல, ஓ ஆங்கிள்லையும் எடுத்துக்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் அதை தாண்டி உன் லைஃபை குறித்து எனக்கு ஒரு ஆங்கிள் இருக்குன்னு புரிஞ்சுக்க. அல்லையா சொல்லுங்க. ஏன் நீ அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே வாழ்க்கையை முடிச்சுட்டு செத்துடுற?
வேற ஒரு ஆங்கிள் உன்னை நான் அழைச்சிருக்கிறேன், உன்னை குறித்து என் உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறேன், இன்னொரு திட்டமும் உனக்காக மறைஞ்சிருக்கு, அது உன்னை வச்சுதான் செய்து முடிக்க போறேங்கிறத அறிஞ்சிக்க, புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, ஆமேன்னு சொல்லிக்க அப்படின்னு சொல்றார். எக்கோய் அல்லேலூயாவா? நீ பலன் தருகிற செடி. சிறைச்சாலேருந்து உன்னை வெளியில் கொண்டு வந்து பார்வோனுக்கு அடுத்த சீட்டில் உட்கார வச்ச உடனே என்ஜாய். உடனே ஒரு கல்யாணம், 2 பிள்ளைங்க, ஒரு வீடு, தொத்தரம், ஒரு அரண்மனை, அதுக்கான எல்லா வசதிகள், ரதம், குதிரை, போகிறது வர்றது, போக்குவரத்து, நன்மைகள், என்ஜாய் பண்ண. அதுக்கு இல்லை மிஸ்டர் அண்டு மேடம் யோசேப்ப அதிகாரத்தில் உட்கார வச்சதே. Behind the screen, there was a great plan about Joseph. யோசேப்புக்கு அவன் அறியாத ஒரு பெரிய திட்டம். முந்தின நாள் வரைக்கும் சிறைச்சாலையில் இருக்கிறான், அடுத்த நாளே சிங்காசனத்தில் உட்கார்றான். அவனுக்கு தெரியுமா? சிறைச்சாலையில் உட்கார்ந்துருக்கும் போது பார்வோனுக்கு அடுத்த சீட்டில் உட்கார்ந்துருப்போம் அப்படின்னு அவன் யோசித்திருப்பானா? இல்லை. எல்லா தேசத்தில் இருந்து தாங்கிட்ட தானியம் கொள்ள வருவாங்க அப்படின்னு நினைச்சிருந்திருப்பானா? இல்ல, வேற ஒன்று நினைச்சிருப்பான். ஆமா, சொப்பனம் பார்த்தோம்டா. சொப்பனம் பார்த்த அன்னைக்கே சோலி முடிஞ்சிரா. சொப்பனத்தை பார்த்துட்டு சும்மாவாது இருந்திருக்கலாம். இந்த அண்ணன்மார்ட்ட சொன்னாலும் சொன்னோம், தோத்துறோம், நம்மளை கொண்டு போடுற அளவுக்கு பிளான் பண்ணி அங்கிருந்து ஆளவே பார்சல் பண்ணி அனுப்பிட்டாங்க. தோத்துறோம். இந்த சொப்பனம் தாண்டா நம்மளை கொண்டு வந்து எகிப்தில் சேர்த்து இப்போ சிறைச்சாலில் போட்டு வச்சிருக்கு. பார்த்ததே நான் பண்ண பெரிய தப்புடா, பார்த்ததை அவங்கள்ட்ட சொன்னது 2வது தப்புடா, அப்படித்தான் நினச்சிருப்பான். இனியாவது சொப்பனமாவது என் லைஃப்பில் நடக்கிறதாவது, தரிசனமாவது, நிறைவேறதாவது அப்படின்னு கூட நினச்சிருப்பான். ஆமாவா? சிங்காசனத்தில் உட்காருவேன், எல்லா ஜனத்துக்கும் நான் தான் தானியம் கொடுப்பேன், பார்வோன் வீட்டுக்கே நான் தான் சோறு போடுவேன், எகிப்தியருக்கு நான் தான் சோறு போடுவேன், என்னை குற்றவாளின்னு சொல்லி தள்ளிவிட்டானே அந்த போத்திபார் பொண்டாட்டி, அந்த குடும்பத்துக்கும் நான் தான் சோறு போடுவேன். அப்புறம் என்னை காசுக்கு வித்தாங்களே அண்ணன்மாரு வந்து என் காலில் விழுவாங்க, அவங்களுக்கும் நான் தான் சோறு போடுவேன். அப்படிலாம் அவன் நினைச்சிருந்திருக்க வாய்ப்பே. அல்லேலூயாவா? இன்னைக்கும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், நீங்க இதுவரைக்கும் உங்க மனசுல சிந்தித்து கூட பார்த்திராத சிறந்ததொரு தேவ திட்டம் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் காத்திருக்கிறது. இன்னும் அது உங்க சிந்தனைக்குள்ள கூட வரல. 1 கொரிந்தியர் 2:9, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காது அது மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இதுவரை உங்க கண்ணு பார்க்காதது, இதுவரை உங்க காது கேட்காதது, இதுவரை உங்க இருதயத்தில் தோன்றிராததை கூட தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இன்றைக்கு இரவுக்குள் அதை உங்களுக்கு தரலாம், நாளை அதை தரலாம், நாளை மறுநாள் அதை தரலாம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒன்றை உங்களுக்காக பிளான் பண்ணி தரிசனம், அவருடைய தரிசனம் பாருங்க. அந்த தரிசனத்தை யாக்கோபு வீட்டில் இருந்த பிள்ளைங்க ரூபனுக்கு கொடுக்கலையே, சிமியோனுக்கு கொடுக்கலையே, யோசேப்புக்கு கொடுக்கிறாரு. அப்போ யோசேப்பு தான் முன்குறிக்கப்பட்டிருந்தான், யோசேப்பு மேலதான் கர்த்தருக்கு நம்பிக்கை, இவன் தான் அதுக்கு சரியான ஆளு அப்படின்னு தேவன் யோசேப்பை நம்பினார். என்ன? அது அவர் தரிசனம். அவர் தரிசனம் நிறைவேற நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை நம்பி இருக்கிறார், நம்மை அபிஷேகித்திருக்கிறார், நம்மை ஆலயத்தில் பர்வதத்தில் வச்சிருக்கிறார். நம்ம பக்கத்து வீட்டுக்காரனை தெரிஞ்சுக்கிறல, நம்மளை தெரிஞ்சிருக்கிறார். நம்ம கூட பிறந்த மற்றவங்களை தெரிஞ்சுக்கிறல, நம்மளை தெரிஞ்சிருக்கிறார். ஏன்னா நம்ம மூலமா ஒரு மிகப்பெரிய தரிசனம் நிறைவேற போகிறது. நாம் அந்த தரிசனத்திற்கே ஆசீர்வாதமானவர்களாக இருக்க போறோம். உங்க லெவல் உங்க கற்பனை சக்திக்கும் அப்பாற்பட்டது சார், மேடம். நீங்க அவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த பழைய தாட்டு,
மனுஷிகமான தாட்டு, சோறு 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 அந்த தாட்டு, உலகங்கிற தாட்டெல்லாம் ஏதாகிலும் ஊற்றி கழுவி அலசி வெளில தள்ளிடணும். தோதுறோம். நீங்கள் உங்கள் சிந்தனைக்கும் அப்பாற்பட்டதை இந்த தேசத்தில், பூமியில், இந்த கடைசி தலைமுறையில் சாதிக்க கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய தேவ சேனை. யோசேப்பு பலன் தருகிற கூட்டம், கனி தருகிற கூட்டம். நீங்கள் யாருக்கு எதற்கு ஆசீர்வாதமானவர்கள்? தரிசனத்திற்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க தரிசனத்துக்கு ஆசீர்வாதமானவர்கள் இல்லை, தேவன் உங்களை குறித்து வச்சிருக்கிற, சொன்னாதான், தேவன் உங்களை குறித்து வச்சிருக்கிற தரிசனத்துக்கு ஆசீர்வாதமானவர்கள். சிலருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கலாம், சிலருக்கு அந்த தரிசனத்தை கொடுத்துருக்கலாம், சிலருக்கு சொப்பனமா யோசேப்புக்கு பேசின மாதிரி பேசியிருந்திருக்கலாம், பைபிள் மூலம் பேசியிருந்திருக்கலாம், வாக்குத்தத்தங்கள் மூலம் பேசியிருந்திருக்கலாம். அறகுறையா உங்களுக்கு உங்கள் தரிசனத்தை பற்றின கொஞ்சம் தெளிவுகள் இருக்கலாம், முழுமையான தெளிவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கென்று ஒரு சிறந்த தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போறீங்க. உங்க குடும்பம் அப்படி இருக்க போது. ரெண்டாவது நான் சொன்னேன், தன் சகோதரர்களுக்கு ஆசீர்வாதமானவர். ஆமென். இவனை விட அவங்க வயசில் பெரியவங்க தான், இவனை விட அவங்க அனுபவத்தில் மூத்தவங்க தான், இவனை விட அவங்களுக்கு பல திறமைகள் இருக்குது தான், அவங்களுக்கு பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தான், எல்லாம் சரிதான். அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவனுக்கு அந்தளவுக்கு பக்குவம் இல்லை தான், வயசு இல்லை தான், பலன் இல்லை தான், திறமை இல்லை தான், சின்னவன் தான். ஆனாலும் இந்த சின்னவனைத்தான் அவன் சகோதரர்கள் எல்லாருக்கும் கனி தருகிறவனா, பலன் தருகிறவனா, ஆசீர்வாதமானவனா கர்த்தர் உயர்த்தினார். ஆமென் சொல்லுங்க. டோன்ட் கம்பேர் வித் எனிபடி. இன்னொருத்தரோட உங்களை கம்பேர் பண்ணி ஒரு நாளும் நீங்கள் டிஸ்கரேஜ் ஆகாதீங்க. ஆண்டவரே ஆமேன்னு சொல்கிறவங்கள மட்டும் ஆசீர்வதி, அவங்கள மட்டும் ஆசீர்வதிங்கப்பா. நான் ஆமேன்னு சொல்லலைன்னா ஒரு 6 மாதத்துக்கு அப்படியே விட்டுருங்கப்பா, ஒரு 6 மாதத்துக்கு அப்படியே விட்டுருங்கப்பா. அவங்க ஆமேனே சொல்ல முடியலையா, அப்புறம் என்னத்துக்குப்பா அவங்கள ஆசீர்வதிச்சுக்கிட்டு? ஒரு 6 மாதத்துக்கு அவங்க அப்படியே போஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கட்டும்பா. 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் யோசிங்கப்பா. சோதரம். அல்லேலூயா. இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே ஆமேன். நான் உசுரை கொடுத்து கத்துவேனா இவங்க ஒத்த ஆமேன்னு கூட சொல்ல மாட்டாங்களாம். அப்புறம் இவங்களுக்கு ஆசீர்வாதம் மட்டும் வரணுமா? இந்த அப்பா சொன்னார், இன்னைக்கு பகல் நேரம் முடிந்த உடனே அவர் உங்கள் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவார், நீங்கள் வந்து அவரிடத்தில் ஜெபித்துக் கொள்ளலாம். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் அதை விரும்புகிறவனும் இல்லை, நான் அதை அனுமதிக்கிறவனும் இல்லை. யாராயிலும் புதுசாக வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஆண்டரை பற்றி தெரியாது, வசனத்தை பற்றி தெரியாது, அழைச்சிட்டு வாங்க, 2 ஜெபம் பண்ணி விடலாம், 1 ஜெபம் பண்ணி விடலாம், 4 ஜெபம் கூட பண்ணலாம், தப்பே இல்லை. 3 வருஷம் 4 வருஷமெல்லாம் ஆகிப்போச்சுன்னா இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது. அல்லையா சொல்லுங்க. ஐயா ஜாமீன் விடுங்க, ஐயா ஜாமீன் விடுங்க, ஐயா ஜாமீன் விடுங்க. என்ன ஜாமீன் விடுங்க, ஜாமீன் விடுங்க. எத்தனை வருஷம் ஜாமீன் விடுங்க, ஜாமீன் விடுங்க. நாம ரட்சிக்கப்பட்டு 7 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு. பலன் தருகிற செடி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பலன் கொடுக்கணும், எழுத்து வீட்டுக்காரனுக்கு பலன் கொடுக்கணும், தெருவை ஜெபம் பண்ணி சச்சுவை கூப்பிட்டு வரணும், மற்றவங்களுக்கு நாம ஆசீர்வாதமாக பயன்படணும்னா இங்கே வந்து நிற்கிறது ஐயா ஜாமீனுங்க, ஐயா ஜாமீனு. நான் ஜாமீனுங்க. ஆண்டவர் என்கிட்ட கேட்குறாரு, ஏண்டா அவங்கள பற்றி நீ பெரிய லெவலில் பிரசங்கம் பண்ணிட்டு பழைய வீடியும் அவங்கள அப்படியே முன்னாடி நிப்பாட்டி வாங்க, டச் பவர், கர்த்தரை தொடுகிறார், போங்க வாங்கன்னுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கர்த்தர் என்கிட்ட சொல்லுவார். புரியுதா? காலத்தை பார்த்தால் உங்களுக்கு தேவை என்னது, வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் மறுபடியும் போதிக்க வேண்டியதாக இருக்க. எபிரேய நிருபக்காரன் மண்டல அடிச்சுக்கிறான் ஏசுரத்தஞ்சையும். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன ஜெபம்? வார்த்தை தான். யாரும் ஜெபம் பண்ணக்கூடாது, நான் அடுத்த முறை கூப்பிடாட்டாலும் பரவாயில்ல. அல்லேலூயா சொல்லுங்க. வார்த்தையை நீங்கள் ரிசீவ் பண்ண மாட்டீங்க, வார்த்தைக்கு நீங்கள் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க, வார்த்தையை நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. அப்புறம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்கள் மேலே ஆண்டவரே வல்லமை இறங்குவதாக அப்படின்னு நான் ஜெபம் பண்ணுமா?
அப்போ ஆண்டவர் சொல்லுவார், என் வார்த்தை நேரத்தில் கொட்டாய் விட்டுச்சு, என் வார்த்தை நேரத்தில் உன்னை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, என் வார்த்தை நேரத்தில் கொஞ்சம் கூட சோகத்தை மாற்றவே இல்லை, என் வார்த்தை நேரத்தில் அந்த கருவாடை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு, குழம்பு சட்டியை கவுத்தி வச்சுட்டு வந்தேன்னா, மூடி வச்சுட்டு வந்தேன்னா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு, தேவையில்லாததெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. தோத்திரம் ஒத்த ஆமேன்னு சொல்லலை. இப்போ இதுக்கு வல்லமை இறங்குதா, ஓம் மண்டே பொழந்துட வேண்டான்னு என்ன திட்டுவார். ஏதாவது மனசிலாயோ சேச்சே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். முதல் ஸ்டெப்பு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ரெண்டாவது ஸ்டெப்பு, அந்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். அந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மூணாவது ஸ்டெப்பு. இதில் முதல் ஸ்டெப்பு தான் இந்த முன்னாடி வர்றது, பாஸ்டரை தள்ள கை வைக்கிறது, ஆடி வா, வெள்ளை வா, ஓடிப்போ, ஏசு நாமத்திலே, டச், ஏசு நாமத்தினா அப்படிங்கிறலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அல்லையா சொல்லுங்க. அது ஆரம்ப விசுவாசிகள், இயேசு நாமத்தை அறியாதவர்கள், குழந்தைகளாக இருக்கிறவங்க, இன்னும் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறவங்க, அவங்களுக்கு தான் அந்த ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப்பு, பரிசுத்தாவியை பெறணும், அபிஷேகம் உள்ள வரணும். ஆவியானவர் வருகிற இடத்தில், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே அங்கே ஆவியானவர் வர 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 விடுதலை, அபிஷேகம் வர வர வர. அதுக்கு தான் 6ஆம் நேரம் இருக்குல்ல, 6ஆம் நேரத்தில் நல்லா பாடு, 6ஆம் நேரத்தில் நல்லா ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க, அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்க, அக்கினி உங்கள் மேலே இறங்கும், அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கும், அந்நிய பாஷையை பேசுங்க, அம்புட்டு வியாதியும் பலவீனமும் பிச்சுக்கிறோம், அட்ரஸ் தெரியாமல் ஓடிரும். அல்லேலூயாவா. சரி, அதுலேயும் போகலையா, அப்புறம் செய்தி நேரம் ஆரம்பமாகுதுல, சத்தியம் பிரசங்கிக்கப்படுதுல, ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு தான் கர்த்தர் பேசுறார், என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, நான் எழும்புறேன்ப்பா, நான் பர்வதத்துக்கு வர்ற ஆண்டவரே, பர்வதம் என்னை பலப்படுத்தும், பர்வதம் என்னை பயணப்படுத்தும், பர்வதம் என்னை பயன்படுத்தும், பர்வதம் என்னை பலன் தருகிற செடியாக மாற்றும். ஆண்டவரே, நான் உன் தரிசனத்துக்கே ஆசீர்வாதமானவன், உங்க தரிசனத்துக்கே நான் ஆசீர்வாதமானவன்னா ஏன் இடுப்புலி சரியா போகுமா போகாதா? நான் உலகத்துக்கே ஆசீர்வாதமானவன்னா, என் சகோதரர்களுக்கே ஆசீர்வாதமானவன்னா, என் பிரச்சனை மாறுமா மாறாதா? அப்ப சத்தியத்தை கேட்க 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 மாறும். இந்த கடைசியில் வந்து ஜெபத்துக்கு நிற்கிற கேஸ் யாருன்னா, பிரசங்க நேரத்தில் தூங்குற கேஸு, பிரசங்கத்தை நம்பாத ஆள், வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஆள் தான் கடைசியில் வந்து பாசா ஜாமனுங்க அப்படின்னு நிற்குங்க. அல்லேலூயா வாங்க. உங்களுக்கு பிரச்சனை இருந்தா இன்னைக்கு பிரசனத்தை கேட்டு போய் வீட்டில் தேவ பிரசன்னத்தில் ஃபைட் பண்ணுங்க. என்னை இப்படி அழைச்சிருக்கிறீங்க, நான் ஒரு யோசேப்புன்றீங்க, நான் ஒரு எலியான்றீங்க, எசபேலை அழிக்கிற அபிஷேகம் என் மேலே இருக்குன்றீங்க, பலன் தருகிற செடின்றீங்க, உங்கள் தரிசனத்துக்கு நான் தான் ஆசீர்வாதமானவன், சகோதரர்களுக்கு நான் ஆசீர்வாதமானவன்றீங்க. என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, இயேசுவின் நாமத்தில் அந்த பொல்லாதாவி எனக்கு நான் விரட்டுறேன்னு நீங்களே சொல்லுங்க. அட்ரஸ் இல்லாமல் ஓடி போயிடுவான். இல்லைன்னா இப்போ நான் ஜோம் பண்ணும்போது போவான், நான் காரில் ஏறி உட்கார்ந்தோடனே திரும்ப உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுவான். இந்த சத்தியத்தை அறிகிற அறிவில் நீங்கள் எழும்பிட்டீங்கன்னா சாகிற வரைக்கும் உங்கள் ஏரியா பக்கம் அவன் வர 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 மாட்டான். இந்த சத்தியத்தை அறியாமல் பாஸ்டர் ஜபத்தை மட்டும் நம்பிக்கிட்டு ஜாம் பண்ணிக்கலாம், அவர்கிட்ட போய் ஜாம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நின்னீங்கன்னா அந்நேரம் ஒரு ரிலீஃப் மாதிரி தெரியும். ரிலீஃப் மாதிரி. நான்லாம் இந்த ஜீபும் பாடலாம் கிடையாது. வாருங்கள், ஜெபம் பண்ணி விடுகிறேன், காணிக்கை தாருங்கள், என்னுடைய அட்ரஸை வாங்கி கொள்ளுங்கள், எனக்கு தகவல் சொல்லுங்கள், அப்படி அதுக்கு பேர் ஊழியமே கிடையாதுங்க. ஆமேனா? ஏங்க இங்கே ஊழியம் செய்யறதுக்கு ஆள் பத்தலைங்க, உண்மையான ஊழியத்தை செய்ய ஆள் பத்தலைங்க, சத்தியத்தில் நிற்கிற ஆள் பத்தலைங்க, சாத்தானை முடக்கிறதுக்கு ஆள் பத்தலைங்க, தேசத்தை தேவன் பக்கம் திருப்புறதுக்கு ஆள் பத்தலைங்க. என்னை கொண்டு போய் நிறுத்துகிற பலிபீடத்துல எல்லாம் நான் யார் யாருக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுறனோ அத்தனை பேரும் சாத்தானை வீழ்த்துகிற சேனையாக எழும்பிருச்சுன்னா எல்லாரும் எழும்பிட்டாங்கன்னா இந்த மதுரையை சுருட்டிடலாமே, பட்டணங்களை சுருட்டிடலாமே, ஆயிரங்களை லட்சங்களை தேவன் பக்கம் கொண்டு வந்துடலாமே. ஆமேனா? நான் முந்தின ஆலயம், என் பிள்ளைங்கள்லாம் உட்காந்துருக்காங்க பாரு, இவங்கெல்லாம் பிந்தின ஆலயம். எனக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டு எனக்கு பிறகு ஆண்டவரை அறிஞ்ச டிக்கெட்டு எல்லாம் பிந்தின ஆலயம். அப்போ முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். நான் முந்தின ரசம்,
நீ பிந்தின ரசம் முந்தின ரசத்தின் மதுரத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் மதுரம் அதிகமா இருக்கும். இதுதான் பைபிள். இன்னைக்கு என் பிரசங்கத்தை கேட்கிற நீங்க பிரசங்கம் பண்ற என்னை விட பிரகாசிக்கணும், பயன்படணும், சாதிக்கணுங்கிறதான் தேவ திட்டம். அப்புறம் எல்லாரும் பாருங்கள், நான் உங்களை ஜாமீன் விடுகிறேன், பொங்கல் சத்தியத்தின் நேரத்தில் உறங்கினீர்கள் தானே, பிரசங்கத்தை ஒழுங்கா கேட்கவில்லை தானே, ஆமீன் சொல்லவில்லை தானே, அப்படியே இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து ஒருவர் வருவார், ஒரு பாஸ்டர், அவரிடத்திலும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் ஒருவர் வருவார், அவரிடத்திலும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் ஒருவர் வருவார், அவரிடத்திலும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை தகப்பனிடத்திலும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எண்ணெய் பாட்டில் எடுத்துட்டு வாங்க, மந்திரிச்சிட்டு போய்க்கோங்க. திரும்ப எண்ணெய் பாட்டில் எடுத்துட்டு வாங்க, ஜெபிச்சுட்டு போய்க்கோங்க. ரொம்ப அதிகமாக காசுக்கு அது விற்கிறாங்கன்னா தண்ணி பாட்டிலோட வாங்க. தண்ணி பாட்டிலும் வாங்குறதுக்கு காசு இல்லையா, சர்ச்சில் பிடிச்சிக்கலாம், வெறும் பாட்டிலோட வாங்க. அப்படியே தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போய் வீடெல்லாம் தெளிச்சுக்கோங்க. எருவு மாட்டு மேலே தெளிச்சுக்கோங்க, ஆட்டு மேலே தெளிச்சுக்கோங்க, வீட்டு மேலே தெளிச்சுக்கோங்க. புருஷன் தூங்கும்போது அந்த மூஞ்சில தெளிச்சு விடுங்க. அடுத்து வருவார், இன்னொரு தட்டை ஜெபம் பண்ணிக்கோங்க. என்ன நடக்கும்? அந்த எண்ணெய் பாட்டில் ஜெபிக்கிறவன், அந்த ஜெபிக்கிற ஊழியக்காரன் பெரிய ஆள் ஆயிடுவான். எண்ணெய் பாட்டில் விற்கிற பெட்டி கடைக்காரன் பெரிய ஆள் ஆயிடுவான். ஆனால் ஓன் லைஃப்பில் இடுப்பு வலியும் பிரச்சனையும் பேயும் பிசாசும் தொந்தரவும் ஜென்மத்துக்கு துறைய போகிறது, மாற போகிறது இல்லவே இல்லை. ஏன்னா அடுத்த பாஸ்டர் வருவார், அப்பயும் ஜெபிச்சுக்கலாம். அதுக்கடுத்த பாஸ்டர் வருவார், அப்பயும் ஜெபிச்சுக்கலாம். அடுத்த டென்ஷன் ஆகுது எனக்கு. அல்லையா சொல்லுங்க. அப்போ சபையினுடைய பரிதாபகரமான நிலை, நீங்க எழும்பி சாதிக்கணும். நீங்கள் பலன் தருகிற செடி. நீங்க யார் எதுக்கு ஆசீர்வாதமானவங்க? முதல்ல தரிசனத்துக்கு ஆசீர்வாதமானவர். ரெண்டாவது தன் சகோதரர்களுக்கு. இப்போ ரூபம் வந்து பொத்து பொத்துன்னு உழுகுறான், சிமியோன் உழுகுறான், அவன் குடும்பமெல்லாம் உழுகுது. இதுக்கடையில் அவங்க அப்பா செத்து போயிட்டான், தோத்திரம். யாக்கோபு செத்து போனோன்னு பயங்கரமாக அழுகுறாங்க. பழைய பாவமெல்லாம் பழைய காரியத்தெல்லாம் மனசில் வச்சு நம்மளை பழி வாங்குவானோ அப்படின்னு. சோத்திரம். நோ 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 நோ. உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் சாகிற வரைக்கும் நான் பராமரிப்பேன். ஆமென் சொல்லுங்க. அதை ஆதியாகமம் 50 அதிகாரம் சோத்திரம் 20, 21, 22 வசனங்களில் சொல்கிறான், பராமரிப்பேன். ஏன்னா உங்களுக்கு நான் ஆசீர்வாதமா கனி தருகிற செடியா இருக்கணும்னு தான் கர்த்தர் என்ன ஆசீர்வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் ரட்சிக்கப்பட்டு நேத்தே சொன்னேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 34 வருஷம் ஆயிடுச்சு. நான் எந்த மனுஷன்ட்டையும் கையேந்தி நின்னதில்லை. என் லைஃப்ல 10 பைசா கடன் வாங்கினதே இல்லை. ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் நான் படாத கஷ்டங்கள் இல்லை. இன்றைக்கும் என்னுடைய லெவலுக்கு தகுந்த அளவுக்கு எனக்கு தேவைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் நான் மனுஷங்களுக்கு முன்னால நிற்க மாட்டேன். நான் கடன் வாங்க போக, அப்படி கடன் வாங்க போனா நான் இன்னைக்கு செத்துறணும், என் உசுரை நீங்க எடுத்துடணும், இப்படியெல்லாம் நான் ஜோம் பண்ணி வச்சிருக்கேன். என்ன பேச்ச காணோம்? அப்ப நான் வாங்க போக மாட்டேன். அப்புறம் அன்னைக்கு செத்து போயிட்டேன்னா தோத்துறோம். அல்லேலூயா சொல்லுங்க. போக மாட்டேன். என் அப்பா நீரு, என்னை அழைச்சவர் நீரு, எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் நீரு. நீர் என்ன நடத்த முடியலன்னா, நீர் என் தேவையை சந்திக்க முடியலன்னா உமக்கு கிணத்துக்கு நான் ஊழியம் செய்யணும். ரொம்ப மோசமானவன். அல்லையா சொல்லுங்க. அப்போ எனக்கு நீர் சோறு போட முடியலன்னா என் எஜமா நீரு. நான் போய் அண்ணன் தம்பி கிட்ட போய் என் பிள்ளைகளுக்கு சோத்துக்கு இல்லைன்னு நிற்கணுமா? வேலை உமக்கு செய்கிறேன், ஊழியம் உமக்கு செய்கிறேன், அப்பான்னு மனசார உம்மை கூப்பிடுறேன். இதில் வேற உம்மை பற்றி ஊரெல்லாம் பெருமையாக பிரசங்கம் பண்ணுறேன். வானமும் பூமியும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது, ஆனால் அவர் மட்டும் எனக்கு சோறு போட மாட்டார். அப்படியா? என் தேவையை சந்திக்க மாட்டார். அப்படியா? இல்லை, நீர் சந்திப்பீர். இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் நிற்கிறேன். நான் மனசார சொல்றேன். தோத்திரம். என்ன பல ஊழியங்களுக்கும் ஊழியக்காரங்களுக்கும் இங்கே தனித்தனியாக பிரசங்கம் பண்ணுறாங்களே, சக்கப்போக்கான்னு சத்தம் போடுறாங்களே, கொஞ்சம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி பார்த்துக்கேன். அவங்க பேசுகிறதான் என் காதில் விழுகுது. தோத்திரம். கவனிங்க. என்ன பலருக்கு ஆசீர்வாதமாக, பல ஊழியர்களுக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரே ஒழிய, என் தேவைக்காக இன்னைக்கு வரைக்கும் யாருக்கிட்டையும் நான் கையேந்த என் கர்த்தர் என்னை அனுமதிக்கவில்லை. அல்லேலூயாவா. தன் சகோதரர்களுக்கு ஆசீர்வாதமானவன். மூணாவது சொன்னாரு, தலைமுறைக்கு ஆசீர்வாதமானவன்.
He was the blessing for his generation. அவன் வாழ்ந்த நாட்கள்ல அவன் இருந்த தலைமுறைக்கு அந்த யோசேப்பை கர்த்தர் எப்படி வச்சாரு? ஏன் அப்படி சொல்றேன்? அந்த 41 அதிகாரம் ஆதியாகமம் 41:57 கடைசி வசனம், சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் சகல தேசத்தாரும் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு யோசேப்பினிடத்தில் வந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி வசனம் பாரு. ஒரு ஆள் இல்ல, ஒரு ஊர் இல்ல, ஒரு தேசம் இல்ல, சகல தேசத்திலும் அன்னைக்கு பஞ்சம். அப்ப அன்னைக்கு யோசேப் இருந்த காலத்துல ஒட்டுமொத்த தலைமுறைக்கும் அவன் ஒருத்தனை ஆசீர்வாதமா வச்சாரா? யாரு? அண்ணமாரால தூக்கி எறியப்பட்டவன், காசுக்கு விற்கப்பட்டவன், குழியில தூக்கி போடப்பட்டவன், போத்திபார் வீட்டில் அடிமை வேலை செஞ்சவன், ஆகாத குற்றச்சாட்டு நிமித்தம் செயல்ல தள்ளப்பட்டவன், காவல் கடங்கல கடந்தவன், நம்பிக்கையே கிடையாது, விடுதலையாவோம் நிச்சயமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தனை இன்னைக்கு தலைமுறைக்கே ஆசீர்வாதமா உயர்த்திருக்கிறார் சார். யோசேப்பை தானே உயர்த்தினார். நான் என்னதுக்கு ஆமேன்னு சொல்லணும்? தோத்தரான். நான் அப்படியே தான் இருப்பேன். தலைமுறைக்கே. இஃப் யூ கேன் பிலீவ், உங்களால் நம்ப முடியும்னா இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், என் வார்த்தையை கேட்குற உங்களை இந்த ஜெனரேஷனுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சி, நான் பைபிள் காலேஜெலாம் முடிச்சுட்டு எங்கள் அப்பா கூட வந்து ஊழியம் செய்யும்போது ஒரு சின்ன கிராமம்தான், பகலெல்லாம் போய் அழுவேன். தோத்திரம். சாப்பாட்டுக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டம் அந்த நாட்கள். ஆனாலும் எங்கள் அப்பா, என் தகப்பனாருக்காக நன்றி சொல்கிறேன், வைராக்கியமானவர், அசைய மாட்டார். அப்பா பசிக்குது பாமே, சங்கீதம் 23 படிச்சுட்டு படுத்துக்க மக்களாம்பார். ஆத்தாடி, சங்கீதம் 23 படிச்சுட்டு படுத்துக்கிறேன்னுமா, இதில் வேற நான் படிக்கிறேன், நான் கதவுல காதை வச்சு கேட்பாரு, என்ன சத்தம் வரலம்பாரு. கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சடையேன் அப்படின்னு உள்ளிருந்து கத்துவேன். டென்ஷனா, மனப்பூர்வமாக இல்லை, இந்த மனுஷங்கிட்ட மாட்டிக்கிட்டோம்டான்னு டென்ஷனாக கத்துவேன். பசி, ஆண்டவரே இப்படி மாட்டிக்கிட்டேனாப்பா அப்படின்னு. பார்த்தீங்கன்னா சாயங்காலம் போல் ஒரு அம்மா கொஞ்சோண்டு நொய்யி, இந்த குருணரிசி அது, இல்லாட்டா ஏதாவது ஒரு முட்டை, வீட்டில் போட்ட 1-2 அந்த நாட்டுக்கோழி முட்டை, இல்லைனா ஒரு கீரை கட்டு, எதையாகிலும் ஒன்று எடுத்துக்கிட்டு வரும். அப்போ மனசில் தோணும், ஆத்தாடி அப்பா சொன்ன மாதிரி ரூமுக்குள்ளே போனோம், பைபிளை படித்தோம், 2 சொட்டு கண்ணீர் விட்டோம், நம்ம ஜபத்தையும் கேட்குறாரா, சோறு போடுறாரா அப்படிங்கிற நம்பிக்கை. சில டைம் எங்கள் அப்பாட்ட கிறிஸ்துமஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வரும்போது, அப்பா எனக்கு ஒரு சட்டை வேணும் பாம்பேன். எங்கள் அப்பா சொல்லுவார், எனக்கும் ஒன்று வேணும், சேர்த்து ஜபிச்சுக்கம்பார். எப்படி? அவருக்கு ஒன்று வேணுமா, நான் சேர்த்து ஜெபம் பண்ணுமா. நல்லதா போச்சு, தோத்திரம். அதே மாதிரி ஜெபம் பண்ணுவேன், தோத்திரம். ஒரு வேலை கம்மியாக கூட இருக்கலாம், ஒரு சட்டை கிடைக்கும், யாராவது வாங்கி கொடுப்பாங்க. அன்னைக்கே நடக்கலாட்டாலும் ஒரு 2 நாள் கழிச்சு கிடைக்கும். அப்போ நம்ம ஜெபம் கேட்கப்படுது. ஒரு முடிவுக்கு வந்தேன், நம்ம ஜெபத்தையும் அவர் கேட்குறாருங்கும் போது இவர்கிட்டதுக்குடா நம்ம அப்பப்போ போய் நம்ம கெஞ்சணும், ஒரே டைரெக்டாக அந்த அப்பாட்டே டீலிங் வச்சுக்கலாம்டான்னு இந்த அப்பாவை வெட்டி விட்டேன். தோத்துறேன், எதுக்கு இவர்கிட்ட போய் நிற்கிறது இல்லை. அல்ல சொல்லுங்க, அப்பா அவர்கிட்டே டீலிங் வச்சுக்கிறது. ஆமேனா? பகலெல்லாம் பயில் படிப்பேன், பக்கமாக படிப்பேன், பயங்கரமாக பேசுவார். அப்போ ஒரு 20-25 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகுது. ஆமேன், நான் சொல்லுவேன் ஆமேன். ஆமேன் படிக்கும்போது என்னை கர்த்தர் பேசுவார். நான் எதை படித்தாலும் எழுப்புதல்னே பேசுவார். ஓமைகளை படித்தாலும் அங்கே தான் கொண்டு வந்து நிறுத்துவார். ஏதாவது ஒரு அற்புதத்தை படித்தாலும் அங்கே தான் கொண்டு வந்து நிறுத்துவார். ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஹிஸ்ட்ரியை படித்தாலும் அங்கே தான் கொண்டு வந்து நிறுத்துவார். எழுப்புதல். நான் அப்போ எழுப்புதலை பற்றின பிரசங்கங்கள்லாம் கேட்டதில்லை. தோத்துறோம். இப்போ இருக்கிற மாதிரிலாம் அப்போ பெரிய அளவில் கூட்டங்கள் நடக்காது. சர்ச்சுகளுக்குள்ளே எப்பயாவது நடக்கும். தோத்துறோம். பெரிய மைதான கூட்டங்களெல்லாம் எங்கேயாவது நடக்கும். அந்த மாதிரி ஆண்டவர் என்கிட்ட பயில் படிக்கும் போதெல்லாம் பேசுவார். அதில் உனக்கும் ஒரு பங்கு வச்சுருக்கேன். அந்த எழுப்புதலில் உன்னை பயன்படுத்துவேன், உன்னை பறக்க வைப்பேன், ஊர் உலகமெல்லாம் தூக்கிட்டு போவேன்.
எழுப்புதலுக்கு முன்குறித்த சபைகளில் அந்த மேடைகளில் கொண்டு போய் உன்னை நிறுத்துவேன். பெரிய பெரிய ஆவிக்குரிய தலைவர்கள் மேலோடு உனக்கு ஒரு லிங்கை தருவேன். அவர்களோடு அமர்ந்திருக்கிற பாக்கியத்தை கொடுப்பேன். அவர்களை உட்கார வச்சுட்டு நீ பிரசங்கம் பண்ணுவ. எப்போ? 20 கிழவிகள் சர்ச்சில் இருந்த காலம். வயதான தாய்மார் அவங்க தான் சர்ச்சில் இருப்பாங்க. அப்போ தான் இப்படிலாம் பேசுவார். நான் சொல்கிறதெல்லாம் எழுதி வச்சுக்கிருவேன். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து அதை சொல்லுவேன். கர்த்தர் எப்படி பேசினார், அப்படி பேசினார். ஆமாம், இந்த காலத்தில் இப்படி தூங்குறாங்கன்னா அந்த காலத்தில் சொல்ல வேணும். தோத்துறா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. என்னமோ பேசுகிறான், ஒன்றுமே புரியலை அப்படின்னு கிழவிக பேசிக்கிறோம். தோத்துறான். அதுலேயும் நம்ம இருக்கிறது 20 பேரா. இவர் ஊரா போவாரா, இவரை நம்ம பார்க்கவே முடியாதான், ஆண்டவர் பயங்கரமாக இவரை பயன்படுத்துவாராம். 20 பேருக்கு ஊழியம் செய்ய சொன்னால் இவர் என்னென்னமோ பேசுகிறாருன்னு ஒரு கிளவி கிளப்பி விடும். தோத்துறான். அந்த தகவலும் நமக்கு வந்துடும். ஏன்னா 20 கிழவியில் ஒரு கிழவி ஏன் கிழவியாக இருக்கும். ரெடி பண்ணி வச்சுருப்போம். இல்லையா சொல்லுங்க. இப்படிலாம் சந்திச்சேன். தோத்துறோம். கேலி கிண்டல், எழுப்புதலை பற்றி பேசினா தமாஷ் பண்ணுறது, நம்மளை நையாண்டி பண்ணுறது சபைக்குள்ளே இப்படி நிறைய பேர் இருந்தாங்க. நாள் வந்துச்சு, கர்த்தர் தமது வார்த்தையில் உண்மையுள்ளவர் என்னை கரத்தில் எடுக்க ஆரம்பித்தார். ஆமென். தமிழ்நாட்டில் ஸ்டான்லின்னு ஒரு பாஸ்டர் இருக்கிறான்டா அப்படின்னு பெந்தெகோஸ்தே உலகம் அறிய வச்சாரு. நான் ஒரு நாள் இந்த மாதிரி AK-47 தூக்கிட்டு போனதே இல்லை. எனக்கு இந்த AK-47 இல்லை. எது? இந்த கேமரா தான் எனக்கிட்ட இல்லை. ஆனால் நான் போகிற இடத்துலலாம் எனக்கு முன்னாடி இது வச்சுருப்பாங்க. சுட்டுப்பிடுவேங்கிற மாதிரி நிற்கும். ஆமாம், உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறனோ இல்லையோ, இதுக்கு நான் பிரசங்கம் பண்ணணும். இங்கேயாவது ரெக்கார்டிங் மட்டும் நடக்கு, மற்ற இடத்துலலாம் லைவாக போகும். நானே என்ன விளம்பரம் பண்ணுறதில்ல, அவங்களே லைவில் போடுவாங்க, ஊரில் உலகத்தில் பார்ப்பாங்க. அதில் சிலவன் இருக்கான், ஒரு குறிப்பே இருக்குது. இப்போ தோத்துறான். நான் ஊழியக்காரன் எதிலடா குறைய கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி நான் என்ன ஆங்கிளில் பேசுகிறேங்கிறத புரிஞ்சுக்கிறாம அதில் ஒரு பாகத்தை வெட்டி 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 துண்டு துண்டாக பிட்டு பிட்டாக போடுறாங்க. அதில் காசு சம்பாதிக்கிறான். சரி, வாழ்க வளமுடன். ஆனால் அவனுக்கு தெரிய மாட்டேக்கு இவன் என்னை வந்து குற்றப்படுத்தி போடுறான். ஆனால் கேட்குறவங்க சிலர் இவர் என்ன பேசினார், பேசுகிறது உண்மைதானா அப்படின்னு அவங்க ஒரிஜினலாக அந்த மெசேஜை தட்டி பார்க்குறதுக்கு உள்ளே போகிறாங்க. இவங்களால அவங்க முழு மெசேஜையும் பார்க்குறாங்க. முழு மெசேஜையும் பார்த்ததுக்கப்புறம் கோமாளி யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த கிறுக்கு பிடிச்சவங்க தான் இந்த மெசேஜை குற்றப்படுத்தி இப்படி போட்டிருக்கிறாங்க. இந்த ஊழியக்காரரை நம்ம ஏரியாவுக்கு கொண்டு வரணும்டான்னு அங்கேருந்து எனக்கு ஃபோன் வருது. என்ன பேச்ச காணா? சரி, தமிழ்நாட்டுக்குள்ளே தான் பார்க்குறாங்கன்னா இப்போ வெளிநாட்டிலையும் பார்க்குறாங்க. வெளிநாட்டில் இருந்தும் கூப்பிட்றாங்க, வெளிநாட்டில் பார்க்குறாங்க, வெளிநாட்டில் தூக்குறாங்க. இது வரைக்கும் இந்த கிராமத்தான 11 நாடுகளுக்கும் ஆண்டவர் பயணப்படுத்தி இருக்கிறார். அல்லையா சொல்லுங்க. அப்போ நான் சொல்கிறேன், கர்த்தர் வருகைக்கு முன்னால் ஸ்டான்லி யாருங்கிறத இந்த உலகம் அறிந்தே தீரும். இந்த தலைமுறைக்கு நான் ஆசீர்வாதமாக மாறியே தீருவேன். நம்ப கூடுமானால் நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன், நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தலைமுறைக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் அழைச்சிருக்கிறார். நம்புறவங்க சத்தமா ஆமேன் சொல்லலாம். குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறதுக்கு அப்பா நம்மளை அழைக்கல. குறுகிய வட்டத்துக்குள்ள வண்டி ஓட்டுறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல. இந்த ஜெனரேஷனுக்கு ஆசீர்வாதமாக இருக்க. யோசேப்பு பலன் தரும் செடி, கனி தரும். அவன் எதற்கு ஆசீர்வாதமானவன்? முதல்ல தரிசனத்து, 2வது தன் சகோதரருக்கு, 3வது தன்னுடைய ஒரு மோசைய அவன் வாழ்ந்த நாட்களில் அவன் தலைமுறைக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தினாரா? ஒரு யோசுவாவை அவன் வாழ்ந்த நாட்களில் அவன் தலைமுறைக்கு தேவன் ஆசீர்வாதமாக பயன்படுத்தினாரா? ஆமென். நல்லா தான் சொல்லுங்களேன். ஆளுக்கு 50 ரூபா காசு கொடுக்க சொல்லவா? ஆமேன்னு சொல்கிறீங்களா? வாசல் ஒரு ஆளை நிப்பாட்டி இன்னும் போல் ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க அப்படின்னு கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி ஆமேன்னு சொல்லிடுங்க, அல்லையா சொல்லிடுங்க அப்படின்னு வாசலில் நிப்பாட்டி ஆளுக்கு 100 200 எவ்வளோ கொடுக்க சொல்லணும்? ஆளுகளை பாரு. வார்த்தை வரும்போது ஒரு ஆமேன் வந்தால் தான் என்னவா? சோத்திரம். தரிசனத்துக்கு ஆசீர்வாதமானவன், தன் சகோதரருக்கு ஆசீர்வாதமானவன், தலைமுறைக்கு ஆசீர்வாதமானவன், தகப்பனுக்கு. 49ஆம் அதிகாரத்தில் ஒட்டுமொத்த பிள்ளைகளையும் முதல் வசனத்தில் கூப்பிடுறான் யாக்கோபு. எல்லாரும் வாங்க, என் கடைசி காலம், நான் உங்களை என்ன செய்ய போகிறேன்?
ஆசீர்வதிக்க. அவன்தான் யோசேப்பையும் ஆசீர்வதிக்கிறான். 48வது அதிகாரத்தில் யோசேப்போட 2 பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான். நான் என்னமா கள்ளப்போதகம் பண்ற மாதிரியே ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? 48ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு பிள்ளைங்களை ஆசீர்வதி. 49ல் 12 பிள்ளைகளையும் யோசேப்பையும் எல்லாரும் குடும்பத்தையும். ஆமேனா? 47ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா தோத்திரம். ஆமாம், பார்வோனையே ஆசீர்வதிச்சான் இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. யாக்கோபு யாரை ஆசீர்வதிச்சாரா? பார்வோனை ஆசீர்வதிச்சானா. அப்போ நல்லா கவனிங்க, இத்தனை பேரையும் ஆசீர்வதிச்ச ஒரு தகப்பன் தான் யாரு? இப்ப நான் கேட்கிறேன் யுவர் ஆனர், இந்த எகிப்துல கூட்டு வந்து உட்கார வச்சு இந்த யாக்கோபுக்கே சோறு போட்டது யாரு? நான் பல ஊர்களுக்கு போயிருக்கிறேன், பல பட்டணங்களுக்கு டிராவல் பண்ணியிருக்கிறேன். உங்களை மாதிரி ஒரு சாஃப்டான பீப்புளை நான் சந்தித்ததே இல்லை. யோசேப்பு யோசேப்பு உங்கள் குடும்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் போலியே, வந்து பார், அப்போ தான் உனக்கு தெரியும். ஆமேன். பர்வதத்துக்கு வான்னு நேற்று சொன்னில, எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் கூப்பிட்ற மாதிரி தெரியுது. சாஃப்டா இல்லை அங்கே சரித்திரமானு தெரியும், தோத்திரம் சம்பவமானு தெரியும். வேலையில சொல்லுங்க. ஆளுகளை பாரு. அப்பா நல்ல மக்களை கொடுத்துருக்கிறாருப்பா உங்களுக்கு, உங்கள் மேலே பொறாமையா இருக்குப்பா. ஸ்தோத்திரம். பிரசங்கியாரு வெட்டி வெட்டி இழுத்துட்டு கிளவுந்து செத்தான்னா கூட பேசிக்கிட்டே இருந்தாப்புல போயிட்டாப்புல. சரி வா நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போல. அல்லேலூயா. நான் யாக்கோபை பற்றி இவ்வளோ சொல்லிட்டு, அவன் பார்வோனை ஆசீர்வதிச்சான், அவன் யோசேப்பு குடும்பத்தை ஆசீர்வதிச்சான், யோசேப்பு அண்ணம்மாரை ஆசீர்வதிச்சான், யோசேப்பு பிள்ளைகளை ஆசீர்வதிச்சான், அவ்வளோ பேரையும் ஆசீர்வதிச்சான். அவனுக்கு இப்போ யார் ஆசீர்வாதமாக இருந்தால் நான் கேட்டால் கொஞ்சம் உணர்வு அப்படி இப்படி நரம்பெல்லாம் வெட்டச்சு ஆமென் யோசேப்பு அப்படி சொல்லுவீங்க. நான் எதிர்பார்த்தா யோசேப்பு. அல்லேலூயா. சோதர ஆண்டவரே, உங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளமே வராது. ஆமென். உங்களுக்கு ஊழியம் செஞ்சா ஊழியக்காரருக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது. அப்பா என்ன சொல்கிறாரு? தனியாக ரூமுக்கு வா, தோத்திரம், நான் உனக்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் சொல்லி அனுப்புகிறேன். தோத்திரம், அம்பிட்டு ப்ராப்ளத்தை நான் சமாளிக்க முடியாமல் தான் வந்து உதவி செஞ்சுட்டு போகணும், உன்னை 2 நாள் கூப்பிட்டேன்றார். அல்ல இல்லையா சொல்லுங்கள். எங்களுக்கு தெரியாதா என்ன? சபைக்கு எம்பிட்டு கலாட்டா, எம்பிட்டு பிரச்சனை இருக்குன்னு. வாழ்க வளமுடன். அந்த தகப்பனுக்கே யோசேப்ப ஆசீர்வாதமாக்கினார். நான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே தரிசனத்துக்குமே ஆசீர்வாதமானவன். அப்ப தரிசனத்தை தந்தவர் யாரு? சர்வ வல்லவர். அப்போ அவர் நினைச்சது நடக்கணும்னா அவருக்கு யோசேப்பு தேவை. யோசேப்பை வச்சுத்தான் அவர் நினைச்சது நடந்திருக்கு. அப்படின்னா எப்படி சொல்லலாம்? அவன் மாம்ச தகப்பனுக்கு மட்டும் ஆசீர்வாதமானவன் இல்ல, பரலோக தகப்பனுக்கு. இப்படி சொல்லலாமா? ஆண்டவர் நம்மளை பார்த்து, நீ என்ன ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரேன்ற. நான் தான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒன்று சொல்கிறேன், எனக்கே நீ ஆசீர்வாதமானவன். புரியுதா 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 புரியுதா? அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ரெய்னாட் போங்கே மூலமா ரட்சிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எத்தனையோ லட்சங்கள். ஒரு டிஜிஎஸ் தினகரன் ஐயா மூலமா ஆண்டவரை அறிந்து கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ லட்சங்கள். ஆமாவா? நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்கள் தான். அவங்க மூலம் நரகத்தின் வாயிலிருந்து பரலோக வாசலுக்கு கொண்டு செல்லப்பட்டவர்கள் எத்தனையோ லட்சம். இருள கிடந்தவங்களை, அசுத்தங்கள், அருவருப்புல, பிசாசின் பிடியில கிடந்தவங்களை விடுதலை ஆக்கி சங்கிலிகளை ஒட்டச்சு தகர்த்து அவர்களை கொண்டு பரலோக வாசல்ல விட்ட பெருமை அப்படிப்பட்ட ஊழியர்களை சாரும். அப்ப அவர்களை பரலோகம் எப்படி சொல்லியிருக்கும்? நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, அல்லே சொல்லுங்க, உன் எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள்ள. ஏன்னா என் குமாரன் இந்த பூமிக்கு அனுப்புனது மனுக்குலம் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்கு தான்.
மனுக்குலம் மீட்கப்படணுங்கிறதுக்கு தான். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில். அப்போ என்னுடைய மிகப்பெரிய திட்டத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தது ஒரு டிஜிஎஸ் தினகரன், ஒரு ரெய்னார்ட் போங்கே, ஒரு பில்லி கிரஹாம். ஆமேனா? ஏன் அவங்கள மட்டும்தான் பயன்படுத்துவாரா? நம்மளை பயன்படுத்த மாட்டாரா? பில்லி கிரஹாமுக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷம் தான் உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்டது. ரெய்னார்ட் போங்கேக்காக சிந்தப்பட்ட ரத்தம் தான் உங்களுக்கும் எனக்கும் சிந்தப்பட்டது. டிஜிஎஸ் தினகரன் ஐயா மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம் தான் உங்கள் மேலும் என் மேலும் ஊற்றப்பட்டிருக்கிறது. அவர்களோட பேசின வார்த்தையை வச்சு தான் இன்னைக்கு நம்மளோட கர்த்தர் பேசுகிறார். அவர்கள் தேவனுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்க முடியும்னா நாமளும் தேவனுக்கு ஆசீர்வாதமா இருக்க இருக்க நீ பலன் தருகிற செடி. ஆமேன் சொல்லுங்க. இந்த யோவான் 6ஆம் அதிகாரத்தில் யேசுநாதர் பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பார். அவர் 3 நாள் பேசிவிடுவார் தோத்திரம். பேசிட்டு கடைசியில் சொல்லுவார், ஐயையோ நான் பாட்டுக்கு ரொம்ப நேரம் பேசிவிட்டேன், எல்லாம் பசியில் இருப்பாக போல தெரியுது, சாப்பாடு ஏற்பாடு பண்ணுங்க. சீசர்லாம் பதறிடுவான், ஆத்தாடி பாக்கெட்டில் இருக்கிற காசுக்கு வெடி வைக்கிறார் ரோய் தோத்துரும். ஆண்டவரே இந்த 200 பணம் இத்தனை பேருக்கு என்ன செய்யாது, பத்தாதும்மா, உள்ளே பூந்து பாடுறா அப்படிம்பாரு. சந்தோஷம் வந்துடும். அடுத்த ஆள் பாக்கெட்டை தானே தோத்துறான், அது பார்க்குறது ஒன்றும் சங்கடம் இல்லையே அப்படின்னு உள்ளே பூந்தா சிக்கினான் ஒரு சிறுவன் தோத்துறான். அவன் அந்நேரம் போல் டப்பா ஓப்பன் பண்ணியிருப்பான் போல் பிடிச்சிட்டான் தோத்துறான். ஆமாம், 5 அப்பம். அது அந்திரையா கைக்கு வருது. உடனே அந்திரையா சொல்கிறான், இந்த அப்பம் இத்தனை பேருக்கு ஏமாத்திரம். ஆமேனா? நான் அடிக்கடி சொல்லுவேன், இது என்னடா அது அதுவாக விழுந்துக்கிட்டே இருக்கு. ஆமேன் சோத்திரம். அல்லேலூயா. பாவம் பலவீனமாக இருக்கும் போல் நம்ம விசுவாசிக்க மாதிரி. ஆமேன் சோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கவனிங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், முதல்ல அந்த அப்பம் சிறுவன் கையில் இருந்தது. சிறுவன் கையிலிருந்து சீசன் கைக்கு டிராவல் பண்ணுச்சு. சீசன் கையிலிருந்து இப்போ சிருஷ்டிகர் கரத்துக்கு போச்சு. சீசன் கையில் இருந்தப்போ அவன் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், அந்த அப்பத்தை ஒரு டப்பாக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருந்துருக்கலாம். அவங்க அம்மா ரொம்ப நல்ல அம்மா போல், அவர் ரொம்ப நேரம் பேசுவாரா அந்த தடிக்காரரு, பசிக்கும்டா சின்ன புள்ளடா நீ பச்சை புள்ள, இடையில கேப்பு கிடைச்சா ஓப்பன் பண்ணி என்னஞ்சிரு சாப்பிட்ருன்னு சும்மாவா ஓப்பனாவா அந்த அப்பத்தை கொடுத்து விட்ருப்பா. 3 நாளில் காஞ்சிராது. ஏதோ ஒரு அப்பா டப்பாக பாலை போட்டு அடைச்சி கொடுத்துரும். அப்போது சிறுவன் கையில் அடைபட்டிருந்த நிலை அப்பம், சீசன் கையில் அற்பமாய் எண்ணப்பட்ட நிலை. அவன் அற்பமாக பேசுகிறான். அவன் கைக்கு வந்தோடனே, ஆமாம் இதை வச்சுக்கிட்டு கண்ணாடியை போட்டுக்கிட்டு இது வந்து பிரகாசிக்க போதா அந்த ரோஸ் கலர் சுடிதார் அல்ல சொல்லுங்கள் அப்படின்னு அற்பமாக, இந்த சபையா, இந்த விசுவாசியா, இந்த வாலியோ பொண்ணா, நீயா அப்படி பேசுவாங்க. அப்படி பேசுறதுக்கிட்டே 10 பேர் நம்ம பக்கத்தில் இருப்பாங்க. சோத்திரம். அப்போது சீசன் கையில் அற்பமாக எண்ணப்பட்ட நிலை, அடைக்கப்பட்ட நிலை, அற்பமாக எண்ணப்பட்ட நிலை. சிறுவன் கை, சீசன் கை. கூடா என் கையில் இருக்க வேண்டியதை இவன் கையில் வச்சுக்கிட்டு பேசுகிறான் பேச்சு அப்படின்னு புடுங்கினார். சிருஷ்டிகர் கருத்துக்கு போனோடனே தோத்திரம் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கையை வச்சதை ஆசீர்வதிச்சார் பாரு, கன்னத்தில் கை கொடுக்கல பாரு, அவர் கையை வச்சு பிளஸ் பண்ணார் பாரு. கச்சா 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 கச்சான்னு அந்த அப்பம் எல்லாரும் கண்ணுக்கு முன்னாடி என்ன செய்தான், பெருகுது. உங்களுக்கு என்ன அந்த நரம்பில் ஏதாவது பிரச்சனையா? அந்த எக்ஸைட்மெண்ட் நரம்பு வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், நீ என்ன பேசினாலும் அப்படி தான் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அந்த நரம்பில் ஃபால்ட்டு அல்ல சொல்லுங்க. அந்த எக்ஸைட்மெண்ட் நரம்புன்னா ஓ அல்லேலூயா அப்படிலாம் வரும். தோத்துறோம். செயலிழந்திருக்கிற அந்த நரம்பு இயேசுவின் நாமத்தினாலே வேலை செய்வதாக. இன்னைக்கு யாராவது என்கிட்ட ஜோம் பண்ண வாங்க, நான் வேற மாதிரி ஜோம் பண்ணி விட்டுருவேன். ஏற்கனவே வரக்கூடாதுன்னு இருக்கேன், வரமாட்டீங்க அல்ல சொல்லுங்க. அதை தாண்டி வாங்க, அப்போ இருக்கு பஞ்சாயத்து. ஏசு ரத்தஞ்சயம் அல்லேலூயாவா.
ஆசீர்வச்சிக்கிறாரு. கஜா கஜா கஜான்னு பெருகுது. இந்த அற்பமா பேசினவன் வாயை பிளந்து பார்த்துருப்பான். இந்த அப்பத்தையாடா நம்ம அற்பமா பேசணும். சிறுவன், இந்த அப்பத்தையாடா நம்ம அடைச்சி வச்சிருந்தோம். ஆமாவா? எல்லாம் வருஷம் உட்காரு, 50 பேரா உட்காரு, எல்லாருக்கும் கூட திங்கி மூச்சு முட்டை, மூக்கு முட்டை, வாய் முட்டை கூட திங்கட்ட 50 பேரும். எல்லாரும் திருப்தி அடைஞ்சு மிச்சம் வேற நினைஞ்சாங்களா? இப்போ நான் இதில் ஒரு பாயிண்டை உள்ள சொருவ விரும்புகிறேன். நான் அப்படி நம்புகிறேன். இயேசுரத்தம் ஜெயம். அந்த அப்பத்தை ஆசீர்வச்ச இயேசுநாதர் கூட 2 அப்பம் சாப்பிட்டுருப்பாரு. வா 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 வா, என்னை வந்து குற்றவாளி கூண்டில் ஏற்றுற மாதிரியே தான் நீங்கள் ஆமேன்னு சொல்கிறீங்க. அந்த அப்பத்தை ஆசீர்வச்ச இயேசு 3 நாள் பிரசங்கம் பண்ணவர். அவர் ஒரு 2 அப்பம் அந்த அப்பத்தில் சாப்பிடக்கூடாதா? சாப்பிட்ருப்பார்ல. அப்போ அந்த அப்பம் அடைச்சி வச்சிருந்த சீசனுக்கும் ஆசீர்வாதம், அற்பமாக பேசின அடைச்சி வச்சிருந்த சிறுவனுக்கும் ஆசீர்வாதம், அற்பமாக பேசின சீசனுக்கும் ஆசீர்வாதம். ஆசீர்வதித்து பயன்படுத்தின பரலோக தகப்பன் சிருஷ்டிகர் இயேசுவுக்கே ஆசீர்வாதமா? ஆண்டவருக்கு நான் எப்போ ஒரு சுயநலம், இந்த 10ஓட 1 இது 1, 10ஓட 1 11, அத்தோட 1 இது 1ங்கிற மாதிரி என் ஊழியம் இருக்கவே கூடாது. வர்ற மாதிரி ப்ரோ அல்ல சொல்லுங்கப்பா. என்னை பார்த்தா அவருக்கே பரவசம் வரணும். நாடா கிளப்புறானடா ஸ்டான்லி, வெறித்தனமா இருக்கிறானே, விசுவாசமா இருக்கானே, உண்மையா இருக்கானே, நான் ஆண்டவர்னு உசுர விடுறாளே அப்படின்னு அவர் என்னை பற்றி நினைக்கணும். இந்த பூமியில் எனக்கு ஆசீர்வாதமாக கொஞ்சம் பேர் வச்சுருக்கேன். அதில் இவனும் ஒருத்தன்னு என்னை பார்த்து கர்த்தர் சொல்லணும். சொல்கிறது புரியுதா? ஊழியம் செஞ்சால் சோறு திங்கலாம், ஊழியம் செஞ்சால் கார் வாங்கலாம், ஊழியம் செஞ்சால் பணக்காரன் ஆகலாம், ஊழியம் செஞ்சால் 10 பேர் மதிப்பான். முன்னாடி ரெவரண்ட்டுன்னு போட்டுக்கலாம், இல்லாட்டா ரைட் ரெவரண்ட்டுன்னு போட்டுக்கலாம், இல்லைன்னா பிஷப்புன்னு போட்டுக்கலாம். பட்டத்தை வாங்கலாம், பதவியை வாங்கலாம், பெருமையாக சுற்றலாம், செத்துடலாம். அல்லையா சொல்லுங்க. எனக்கெல்லாம் அந்த கான்செப்டில் உடன்பாடே. அதனால தான் ஊழியர் மீட்டிங் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்கன்னா உடனே போயிடுவேன். வச்சு செய்யலாம். ஆப்ரேஷன் அல்லையா சொல்லுங்க. ஆப்ரேஷன் நல்லா பண்ணலாம். எல்லாம் அண்ணன் தம்பிங்க தானே, ஊழியக்காரங்க எல்லாருமே அண்ணன் தம்பி தானே. ஆமாம், கேட்கலன்னா நான் யோசேப்பு நினச்சிக்கிருவேன், அவங்களெல்லாம் யோசேப்பு பண்ண மாதிரி நினச்சிக்கிருவேன். என்ன குழியில் போடலாம்னு நான் நினைக்கிறேன், தோத்துறோம். இயேசுவின் நாமத்தினால மனம் மாறு அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறது. என்னைக்கு எழுப்புதல் வர? இப்படியே பேசி பேசி சாக போகிறோமா? நீங்களும் நானும் மாறாமல் தேசத்தில் மாற்றோம். நம்ம மேலே இருக்கிற அழைப்பை இன்னும் புரிஞ்சுக்கலையே சார். அழைப்பை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆப்சண்ட் ஆக மாட்டோம், ஆலயத்துக்கு பர்வதத்துக்கு வராமல் இருக்க மாட்டோம். ஆமேனா? எதுனாலும் சரி தூக்கி போட்டு தேவ சமூகத்துக்கு வருவோம். ஊழியத்தின் மேன்மையை மோசே அறிஞ்சதுனால தான் பார்வோன் குமாரத்தியின் மகன் என்னப்படுவதை வெறுத்து, எகிப்தின் சந்தோஷங்களை வெறுத்து, தேவ ஜனங்களோட பாட அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. நீங்கள் பலன் தருகிற செடிகள். ஆமென். ஈவினிங்கில் கர்த்தருக்கு சித்தமானால் நான் இதனுடைய கண்டினியூட்டியை பிரசங்கம் பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க. பலன் கொடுக்கத்தான் உங்களை என்ன செஞ்சிருக்கிறார்? அழைச்சிருக்கிறார். ஏன்னா உங்களை ரொம்ப காஸ்ட்லியான ஒன்றை கொடுத்து வாங்கியிருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விலைக்கிரயம் உலகத்தில் வேற எந்த சிருஷ்டிப்புகளுக்கும் கொடுக்கப்படவில்லை. என்ன விலைக்கிரயம்? ஆட்டுக்குட்டியானவரின் புடவை வாங்கி சிலருக்கெல்லாம் 30 வருஷம் ஆச்சு. ஆனாலும் அதை பீரோவிலிருந்து வெளியில் தூக்கி போட மனசு வரமாட்டாக்கு. பரிதாபமாக இருக்கும். அந்த புடவை வாங்கும்போது ஒரு கலரு, இப்போ வேற கலரு. அப்படி இருந்தாலும் அதை எடுத்து வீட்டுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிறோமே ஒழிய கொடுக்க மாட்டோம். சிலர்லாம் இந்த பைய ஏதாவது பக்கத்து வீட்டுக்கு பொருள் ஏதாவது கொடுத்துடுவாங்க, பைய கொடுத்துருவாங்க.
அதெல்லாம் எடுத்துக்கோ. அந்த பைய பத்திரமடி தோத்திரம், அந்த பையே பத்திரமடி. அது பார்க்கறதுக்கு பரிதாபமா இருக்குமடி, ஆனா அந்த பையே பத்திரமடி. சரி, எவ்வளோ காசு கொடுத்த அந்த பைய வாங்கின? இல்லை, ஜவுளி கடையில் ஓசியா கொடுத்தாங்க. ஓசியா கொடுத்த அந்த பையுக்கு உனக்கு அவ்வளவு முக்கியத்துவம்னா அல்லையா? இப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகிறப்பெல்லாம் ரீஃபில் பிடிச்சி எழுதியிருக்கேன். இப்போ பிள்ளைங்கள் நீங்கள்லாம் அப்படி எழுத வாய்ப்பு இல்லை. பேனா பிடிச்சி எழுதுவீங்க. பேனாவுக்கு உள்ளே இருக்கும் பாரு, அந்த ரீஃபில் பிடிச்சி. என்ன மாதிரி சாதனையாளர்கள் இங்கே நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் ஒத்துக்கிற மாட்டாங்க. தோத்திரம், ரீஃபில் பிடிச்சி எழுதியிருக்கேன். 30 பைசா இருக்கும் ரீஃபில். மேலே இருக்கிற அந்த கவர், அந்த பேனாவோட வாங்குறதுக்கு கையில் காசு இருக்காது. ஆனாலும் அந்த ரீஃபில் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுறது. சில சமயம் அந்த ரீஃபில் இருக்கிற இங்கு தீர்ந்தாலும் அதை தூக்கி போட்டு அடுத்த 30 பைசா கொடுத்து இன்னொரு ரீஃபில் வாங்கணும். நீ நினைப்ப 30 பைசா தானே. அந்த காலத்தில் 30 பைசாலாம் அவ்வளோ பெரிய விஷயம். அதாவது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே, எங்கள் அம்மா அப்பாலாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க காலத்துக்கெல்லாம் போனால் அதை விட மோசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அதனால் என்ன ரொம்ப வயசான ஆளுன்னு நினச்சிட வேணாம், இல்லையா சொல்லுங்கள். அப்போ ஸ்தோத்திரம், அந்த ரீஃபில் இங்கு காலியாயிரும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், உதறி திரும்ப எழுதுறது. அந்த உதறனா இங்கு முன்னாடி வருமா தோத்திரம், இருந்தாலும் வர்றதுக்கு, இருந்தாலும் உதறது. ஆமாம், சாயங்காலம் வந்து எங்கள் அம்மா கிட்ட விக்ஸு தடை விடுமாங்கிறது தோத்திரம். இதுக்கு பேசாமல் ரீஃபிலே வாங்கிடலாம் தோத்திரம். சில சமயம் என்ன பண்ணுறது, பின்னால் வாய வச்சு ஊதி பாதி எச்சு உள்ளே போயிடும் தோத்திரம். இங்கு கலரே மாற்றி அப்புறம் எழுதுறது. சில சமயம் அந்த நிப்பை மட்டும் கலட்டி பின்னால் இப்படி டச் பண்ணி அப்புறம் சொருவி எழுதுறது. அதாவது எங்கள் லைஃப்பில் ரீஃபில்னு ஒன்று நாங்கள் பார்த்ததே இல்லை. இவன் எங்கேயோ வேற்று கிரகத்திலேருந்து வந்திருப்பான் போல தெரியுது, என்னமோ ரீஃபில்ன்றான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பார்க்குறீங்க. உங்களை ஊராக சொல்ல போகிறேன் இந்த வர்ற வாரத்திலிருந்து தோத்திரம். உங்கள் பெருமையை நான் ஊராக சொல்ல போகிறேன். போயிருந்தேன் நான் போன வாரம் அப்படின்னு சொல்லுவேன், இல்லையா சொல்லுங்க. ஊரை சொல்ல மாட்டேன், ஏன்னா ஊரை சொல்லி எங்கள் அப்பாவை மாட்டி கொடுக்க மாட்டேன். இப்படி ஒரு சபைன்னு சொல்லுவேன். ஆமேன்னு சொல்லுங்க. பெருமையாத்தான். முப்பது பைசா கொடுத்து வாங்கின ரீஃபில் தூக்கி போட மனசு இல்லாமல் அதை எனக்குன்னு திரும்பவும் யூஸ் பண்ண பயன்படுத்த என்னால் முடியும்னா, அவர் ரத்தத்தையே விலைக்கிரயம் கொடுத்து வாங்கின ஒன்னையும் என்னையும் தூக்கி போடுவாருன்ற, யூஸ் பண்ணாம விடுவாருன்றீங்க. இன்னொரு உதாரணம் கூட சொல்றேன். சில வீட்டுகளில் பாத்ரூமில் இந்த கப்பு இருக்கும், பார்த்துருக்கீங்க? பாத்ரூம் கப்பு, பாத்ரூமே பார்த்தது இல்லையா? குளிக்கிறதுக்கு ஒரு பக்கெட்டு, அந்த பக்கெட்டில் ஒரு கப்பு இருக்கும். சில கப்பு சில வீட்டுகளில் பார்த்தீங்கன்னா எந்த நூற்றாண்டில் வாங்கினாங்கன்னே தெரியாது, பரிதாபமாக இருக்கும். சில கப்பு வாய் கிழிஞ்சிருக்கும், அந்த வாய் தண்ணி விழுகிற வாய் கிழிஞ்சிருக்கும். சில கப்புக்கு அந்த கை இருக்கு பாரு, கைப்பிடி, அதே உடஞ்சிருக்கும், கையே உடஞ்சிருக்கும். சில கப்பு கலரு தேடியும் காணாதிருப்பாய். அந்த கலரை உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. வெளியில் ஒரு கலரு, உள்ள ஒரு கலரு, டாப்பில் ஒரு கலரு, பாட்டம் எட்டி பார்த்தா அப்படின்னு இருக்கும். ஆனாலும் அந்த வீட்டுக்காரங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. எப்பட்றா இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு என்ன, எங்கள் வீடு எங்களுக்கு யூஸ் ஆகுது, நாங்கள் வச்சுருக்கோம். ஹலோ, ஒருவேளை யூஸ் பண்ண முடியாத லெவலுக்கு போனால் கூட அதை தூக்கி வெளியில் போடுறதில்ல. அந்த மேலே இருக்கிறத கொஞ்சத்தை அறுத்துட்டு மண்ணள்ளி போட்டு அதில் ஒரு செடியை வச்சுறது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அவங்க வாங்கும்போது ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னு வச்சுப்போம். 10 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பாத்ரூம் கப்பு பரிதாபமானதற்கு பிறகும் அதை பயன்படுத்த அந்த ஓனரால் முடியும்னா, யுவரான அவர் ரத்தத்தை விலைக்கிரயம் கொடுத்து வாங்கின உங்களே என்னையும் பயன்படுத்தாம நீ பலன் தருகிற 100 வயசுல பலன் கொடுத்தார் ஆபிரகாம்.
90 வயசுல பலன் கொடுத்தாள் சாராள். 80 வயசுக்கு மேல பலன் தந்தவர் மோசே. 80 வயசுல தானே 30 லட்சம் மக்களை விடுதலை ஆக்கி கொண்டு வந்தாரு. எப்ரோனை சோந்தரிக்கும் போது காலேப்புக்கு வயசு நேற்று சொன்ன நினைக்கிறேன் 85. ஆமெனா? வேதத்தில் அவர் தெரிந்து கொண்ட எல்லாரும் பலன் கொடுத்தார்கள். படிப்பறிவில்லாத பேதுரு பலன் கொடுத்தார். ஒரு வேலைக்கார பெண்மணியிடம் நான் இயேசுடைய சீசன் தான் சொல்றதுக்கு பயந்த பேதுரு, எங்கே தனக்கும் சிலுவையிலே ஆணி அடைந்து கொன்று விடுவார்களோ என்று மரணத்துக்கு பயந்த பேதுரு இப்போ முன்னால நிக்கிற ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னால நின்று, நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், நான் பிரசங்கிக்கிற இயேசுதான் ஜீவாதிபதி, அவரை தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார், இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார், அவரை நம்புகிறவன் பிழைப்பான். அவர் ரட்சிக்க மனுஷர்கள் ரட்சிக்கப்படும்படி இயேசுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்பட. ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர், இன்னொரு பிரசங்கத்தில் 5000 பேர். பலன் தருகிற செடி. இயேசுவுக்கும் சுவிசேஷத்திற்கும் விரோதமாய் சபைக்கும் விரோதமாய் எழும்பி ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கு கூட நின்றவன் ஒரு சவுல். இன்றைக்கு ஆசியா மைனர் ஃபுல்லா பட்டணங்கள் தேசங்கள் தாண்டி டிராவல் பண்றான். போராடமெல்லாம் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் மனம் திரும்புறாங்க. சபைகள் ஸ்தாபிக்கப்படுது, உளன் ஊழியர்கள் எழும்புறாங்க, அற்புத அடையாளங்கள் நடக்குது, மந்திரவாதிகள் நடுங்குறாங்க, மந்திரிகள் மனம் திரும்புறாங்க. அப்படி தேவ ராஜ்யத்திற்கென்று பலன் தந்தவன் பவுல். ஆமென் சொல்லுங்க. பலன் தருவதற்குத்தான் கர்த்தர் நம்மளை ரட்சிச்சிருக்கிறார். ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவை அறிஞ்சுக்கிட்டேன், சாகிற வரைக்கும் நான் சர்ச்சுக்கு வருவேன், செத்துட்டு போயிடுவேன். இன்னும் நீங்கள் சபையிலே சின்ன ஆளாக இருக்கலாம், மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது சபையிலே நீங்கள் லீஸ்ட், கடைசி, நீங்கள் தான் லாஸ்ட். மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கிற திறமை உங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு இருக்கிற பாட்டு தாளந்து உங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு இருக்கிற தைரியம் உங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு இருக்கிற சரீர ஆரோக்கியம் உங்களுக்கு இல்லை, பண சப்போர்ட் உங்களுக்கு இல்லை, பெரிய வேலை இல்லை, பெரிய திறமைகள் இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாத்தோட நீங்கள் தான் லாஸ்ட் அண்ட் லீஸ்ட். நோ ப்ராப்ளம். அந்த சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி. நான் அடிக்கடி நேற்று கூட சொன்ன நினைக்கிறேன், இன்னொருத்தரோட உங்களை ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, கம்பேர் பண்ண. படிப்பு இல்லை, ஓகே, திறமை இல்லை, ஓகே, ஆரோக்கியம் கூட இல்லை, ஓகே, அழகு இல்லை, ஓகே. நான் உங்கள்கிட்ட கேட்கேன், ஏசு இருக்காரா? அதுவே கொஞ்சம் அமைதியாக தான் சொல்லுவீங்களா? ஏசு இருக்காரா? இருக்காருல்ல. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லவா? எல்லாம் இயேசுவுக்குள்ளே. இயேசுவோ, நீங்க தான் முடிக்கணும். இயேசுவோ போதும். தட்டுறோம், தூக்குறோம், எழுப்புதலை பார்க்குறோம். மதுரை மன்னவனுக்கு, தமிழ்நாடு நம் தகப்பனுக்கு, இந்தியா இயேசுவுக்கு. நாம எழுமுனா போதும், ஒரு தலைமுறையே ஆசீர்வதிக்கப்படும். தேவன் தந்த தரிசனம் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய சகோதரர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நம்ம கர்த்தருக்காக எழும்பும்போது, தேவன் நம்மோடு பேசும்போது, நமக்கு தரிசனங்களை தரும்போது, தேவன் நமக்குன்னு தனி திட்டங்களை வச்சிருக்கும்போது, நம்ம சகோதரர்கள்லாம் நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு சப்போர்ட்டாலாம், இவன் சொப்பனத்தை பார்த்ததான் குத்தம்ன்றான், சொப்பனத்தை சொன்னதுலேருந்து அவனுக்கு வயிறு கபகபன்னு என்ன செய்யுது, ஏறியுது. அதுக்குன்னே பிறந்தவங்க இருப்பாங்க. நமக்கு ஒரு கிருபை வந்துட்டா, நமக்கு ஒரு ஜபம் ஆவி வந்துருச்சுன்னா, நம்ம ஜெபிச்சுட்டா சிலருக்கு பிடிக்காது, நம்ம சாட்சி சொன்னால் சிலருக்கு பிடிக்காது, நம்ம அபிஷேகத்தை நிரம்பினா பிடிக்காது, நம்ம அந்நிய வாசை பேசினா பிடிக்காது. நம்ம ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணி சபை கொண்டு வந்தாலே அந்த அக்காவுக்கு அணிச்சாது பிடிக்காது. அதுக்கு நாம் என்ன பண்ணுறது? நம்ம ஆராதிக்கிறது அவருக்கு பிடிக்குது, ஜெபம் பண்ணுறது அவருக்கு பிடிக்குது,
ஊழியம் செய்கிறது அவருக்கு பிடிக்குது, பரிசுத்தமாக வாழ்கிறது அவருக்கு பிடிக்குது, ஆத்துமாதாயம் பண்ணுறது அவருக்கு பிடிக்குது, சாட்சி சொல்கிறது அவருக்கு பிடிக்குது. அவருக்கு பிடிக்கிறத செய்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோமா, இந்த ஆயாவுக்கு பிடிக்கிறத செய்கிறதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோமா? இது ஆயா அண்ணும் தெரியல, பேயா அண்ணும் தெரியலையே. அல்லேலூயாவா? அதனால் இந்த டிஸ்கரேஜ் பண்ணுற ஆளுகள்லாம் என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. இப்போ கூட நான் டிஸ்கரேஜ் பண்ணுற ஆளுகள்லாம் பார்த்தேன்னா பிரசங்கம் பண்ணியிருக்க முடியாதுல்ல. எல்லாம் பார்க்காம மனசில் வச்சுக்கிட்டே நான் பேச வேண்டியதை பேசி முடிச்சிட்டேன்ல. ஐயோ அவங்க எல்லாம் ஒரு மாதிரியே பார்க்குறாங்கடா, இன்னும் ஒரு ஆமின்னு சொல்ல மாட்டாங்கடா, 1-2 அக்காலாம் சைடில் கூடி முறைச்சி என்னை பார்க்குது, அப்படி போஸ் கொடுத்தெல்லாம் பார்க்குறாங்கடா, பயமாக தாண்டா இருக்குது. ஆனால் நீ பிரசங்கம் பண்ணிடாதடா, முடிச்சுட்டு ரூமுக்கு போயிடுறான்னு சொல்லி நான் முடித்தேன், பேசி முடிச்சிட்டேன் பாரு. நம்மளை தான் சொல்கிறான் இவன் அப்படின்னு கூட அந்த அக்காவுக்கு தெரியுது. அல்லே சொல்லுங்க அப்பா. ஆனாலும் நான் பிரசங்கம் பண்ணிட்டேன் பாரு. அல்லே சொல்லுங்க. நம்மளை தடை பண்ணுறவங்க, தலையில் குட்டுறவங்க, என்கரேஜ் பண்ணாதவங்க, நம்மளை கேலி பண்ணுறவங்க, கிண்டல் பண்ணுறவங்க இருப்பாங்க. வெளியில் இல்லை, நமக்கு பக்கத்திலே இருப்பாங்க. இப்போ கூட உங்கள் ரைட் ஹேண்ட் சைட்லேயோ உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயோ உட்காந்துருப்பாங்க. ஒருவேளை முன்னாடி வரிசையில், 3வது வரிசையில், இல்லாட்ட பின்னாடி வரிசையில் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு கூட இப்போ தெரியும், வந்தாலும் என்ன தான் சொல்கிறான் அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இருப்பாங்க, தோத்திரம். ஆனால் ஒன்று, இந்த சகோதரர்களுக்கு நீ ஆசீர்வாதமானவன். உன்னால் அவர்கள் பலனடைவார்கள், மனம் திரும்புவார்கள். யோசேப்பு அவங்களுக்கு ஆசீர்வாதமானதுக்கப்புறம் அவங்க இப்போ மண்டையில் அடிச்சுக்கிறாங்கல்ல, இவனை தானடா நம்ம அப்படி பண்ணிட்டோம், அந்த மாதிரி செஞ்சிட்டோம், பேச்சு கேட்காம போயிட்டோமேடா அப்படின்னு மனம் அவங்க தோத்துறோம் கன்வின்ஸ் ஆனாங்கல்ல. அப்போ நம்ம சபையில் பலவீனமாக ஒரு 4 டிக்கெட் இருக்கும், ரத்தம் ஜெயம். அந்த பலவீனமான 4 டிக்கெட்டுக்கு நாம் யோசேப்பாக இருப்போம், நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். நம்ம மூலமாக அவங்க பலவீனம் மாறி நாளைக்கு நம்ம கூட அவர்களும் கரம் கோர்த்து தேவ திட்டத்தில் பிரகாசிப்பார்கள். யோசேப்பு நீ கனிதரும் கனிதரும் தரிசனத்திற்கு ஆசீர்வாதமானவன், தன் சகோதரருக்கு ஆசீர்வாதமானவன், தலைமுறைக்கு ஆசீர்வாதமானவன். தகப்பனுக்கு எழுமி நிற்போம், செபிப்போம். கர்த்தர் நம்மோடு இந்த நல்ல தோத்திரம் பகல் நேரத்தில் பேசியிருக்கிறார். மாலை நேரத்தில் இன்னும் எதிர்பார்ப்போடு வாருங்கள், பரிசுத்தாவியானவர் நம்மோடு இடைப்படுவார். பரலோகத்தின் தகப்பனே, நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை பலன் தராத, ஒதுங்கி போகிற, ஓரத்தில் கிடக்கிற, புதையுண்டு கிடக்கிற ஆண்டவரே நபர்களாக இருக்க தேவன் எங்களை அழைக்கலை. ஒருத்தன் செத்து கல்லறைக்குள்ள இருந்தான், அவனை வெளியில கொண்டு வந்தீங்க. இப்ப பைபிள் சொல்லுது, அந்த லாசருவி நிமித்தம், உயிரோடு எழுந்து வந்த லாசருவி நிமித்தம் அநேகர் இயேசுவினிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். ஒரு செத்து போனவனையே மறுபடியும் கொண்டு வந்து அவனை கனி கொடுக்கிற, பலன் கொடுக்கிற, அநேகரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருகிற ஒரு பாத்திரமா நீங்க பயன்படுத்தியிருப்பீங்கன்னா, இங்க வந்திருக்கிற எல்லாரையும் ஒரு யோசேப்பா மாத்துங்கப்பா. சூழ்நிலையை பார்த்து இவங்க சோர்ந்து போயிடக்கூடாது. ஓராபா லாகாதாரா, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். யோசேப்பு வாழ்க்கையில் உபத்திரம் வந்துச்சு, பாடுகள் வந்துச்சு, ஆனா அது எல்லாமே நன்மைக்காக 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 நீங்க அனுமதிச்சு தான் வந்துச்சு, உங்க சித்தத்தின்படி தான் வந்துச்சு. அந்த நேரம் வந்தப்போ, நீங்க குறிச்சிருந்த வேளை வந்தப்போ, சிறையின் அனுபவம் மாறி சிங்காசனம் அவனை வரவேற்றது. உங்க மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையின் அனுபவம் இன்றோடு முடிகிறது. துக்கத்தின் நாட்கள் முடிகிறது, அவமானத்தின் நாட்கள், நிந்தனையின் நாட்கள், புலம்பலின் நாட்கள் முடிகிறது. இன்றையிலிருந்து ஒரு புதிய யுகம் பிறக்கிறது, மகிமை பிறக்கிறது. இவங்க பலன் கொடுக்க போறாங்க, அதிகாரத்தில் அமர போறாங்க, சிங்காசனத்தில் அமர போறாங்க. இவங்களுக்குள்ள இருந்து கர்த்தருடைய கரம் வெளிப்பட போகுது, வல்லமை வெளிப்பட போகுது, தேவ திட்டம் நிறைவேற போகுது. அநேகருக்கு இவங்க ஆசீர்வாதமாக போறாங்க. சாத்தான் விழ போறான், சத்துரு விழ போறான், அநேகருடைய கண்கள் திறக்கப்பட போகுது, அநேகர் இயேசுவை அறிய போறாங்க. இந்த தலைமுறைக்கே இவங்களை, இவங்க பிள்ளைங்களை, இவங்க கணவரை, மனைவிய, குடும்பங்களை கர்த்தர் பயன்படுத்த போறீங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அவரை சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், சிநேகமும், சமாதான வழி நடத்தலும் இன்னும் இன்னும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.
சாயங்காலம் துரிதமாக வந்து விடுங்கள். ஒரு நல்ல செய்தி தொடர்ந்து. யோசேப்பு கனிதரும் செடி, நீங்களும் நானும் கனி தரக்கூடிய ஒரு நல்ல பாக்கியமான காரியம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்துவோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வரும்போது ஒரு 5 பேரை கூட்டிகிட்டு வாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு வாங்க. அது ஆசீர்வாதமாக இருக்கும்.